வணக்கம். சொல்வனம் வினாவனம்ல இன்னைக்கு ஏஐ திஸ் வீக் புது எபிசோட். இப்போ ஏஐல நம்ம முதலே சொன்ன மாதிரி நிறைய ஏஐ இந்த வாரம் நிகழ்ச்சிகள் கவர் பண்ணிட்டு இருக்கோம். சில டீப் டைவ் செஷன்ஸும் பண்ணிட்டு இருக்கோம், ரிசர்ச் பேப்பர்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாரம் இன்னொரு ஜுகல்பந்தி கலந்து கட்டி பண்ண போறோம். ஸோ இதுல இந்த வாரம் ஸ்பெசிஃபிக்கா ஃப்ரண்டியர் மாடல் ரிலீசஸ், நம்ம அதுல என்னென்ன கம்பேரிசன் அப்படின்னு பேச போறோம். அதுக்கு அடுத்தது சில ஜாப் லாசஸ் பத்தி இன்னைக்கு அதிகமா நிறைய பேசிட்டு இருக்க ஜாப் லாசஸ் பத்தி, அப்புறம் இந்த கோச்சாஸ் பத்தி நம்ம கவர் பண்ணுவோம். ஏஐல என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச்சாஸ் பத்தியும் அதுல சில என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம். அது தவிர பிக் டெக்ஸ் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். அது தவிர இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் ஆள் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் எப்பவுமே ஒரு சயின்ஸ் பிரேக் த்ரூ ரிசர்ச் பத்தி பேசியே ஆவாரு. ஸோ அவருக்காக இந்த செக்ஷன் சயின்ஸ் ரிசர்ச் பத்தியும் பேச போறோம். வித்வுட் மச் அடு இன்னைக்கு நம்ம எக்ஸ்பர்ட் ரவி அண்ணாசாமி வந்திருக்காரு வித் பாஸ்டன் பாலாஜி ஆல்சோ. ஏஐ திஸ் வீக்குக்கு சொல்வனத்துக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்கு போயிடலாம். வாங்க ரவி, வாங்க பாபா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் தினேஷ், ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது, வாசகர்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நம்ம என்னதான் நம்ம இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறதுனால நம்ம குரூப்ல அடிக்கடி பேசிட்டு இருப்போம். நீங்க பாத்திருப்பீங்க, நம்ம எல்லா வீடியோலயும் யாராச்சும் ஒருத்தர் ரவியை பத்தி கேட்டுருவாங்க. ஐ நோ தட் நீங்க பிஸியா இருக்கீங்க, இந்தியா ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பட் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் பிஸினஸ் வந்ததுக்கு மிக்க நன்றின்னு தான் சொல்லலாம். அருமை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் ஆஃப் த பேட் போயிடலாம். நம்ம எப்பவுமே இந்த ஏஐ திஸ் வீக்ல ஃப்ரண்டியர் மாடல் என்னென்னலாம் புதுசா ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இது நம்ம தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தெரியும். இது கொஞ்சம் சம்டைம்ஸ் பயமாவும் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் புதுசா ஏதாச்சும் ஒரு எல்எல்எம் மாடல் வந்துட்டு அதோட பெஞ்ச் மார்க் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த வாரம் இந்த சமீபத்தை வாரங்களில் அது பாத்தீங்கன்னா நம்ம ஓப்பன்ஏஐயோட GPT 5.5 அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ நம்ம 26ஆம் தேதி பேசிட்டு இருக்கோம். ஒரு 3-4 நாளைக்கு முன்னால தான் இது ரிலீஸ் ஆச்சு. அது என்ன சாட் ஜிபிடி யூசருக்கு புஷ் பண்ணியிருக்காங்க. அதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ஏபிஐ ஏதோ செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வேற கொஞ்சம் போட்டு ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதை பத்தி நம்ம பேச போறோம். அதுல என்னென்ன முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாபா நீங்களும் இருக்கீங்க. பட் ரவி, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னென்னலாம் நீங்க பார்த்த வரைக்கும் என்னென்னலாம் உங்களை அருமையாக கவர்ந்த விஷயங்கள் சொல்லுங்க. அதாவது ஓப்பன்ஏஐ கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா குவைட்டாவே இருந்தாங்க. அதாவது 6-7 மாசமா கிளாடு தான் போட்டுன்னு போட்டுட்டு இருக்காங்க. வாரம் ஒரு டெய்லி ஒரு ரிலீஸ் போட்டுட்டு அவங்க கம்ப்ளீட்டா என்டர்பிரைஸ்ல எல்லாம் உள்ள நுழைஞ்சு கிளாடு அவங்களோட ரெவென்யூ ஒவ்வொரு மாசத்துக்கு $10 பில்லியன் இன்க்ரீஸ் அளவுக்கு. அதாவது அவங்க கணக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா, 1000 லார்ஜ் கார்பரேஷன்ஸ் எங்களுக்கு $1 மில்லியன் கொடுக்குறாங்க, விச் இஸ் 1 பில்லியன், ரைட்? அந்த மாதிரி அவங்க 10,000 100,000 கார்பரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி பண்ணாங்க. இப்போ இவங்க ஓப்பன்ஏஐ என்ன பண்ணாங்க, குவைட்டாகவே இருந்தாங்க ரொம்ப நாளாக. அவங்களுடைய கோடெக்ஸு, அவங்களுடைய ஜிபிடி அவங்களுக்கு அவங்க கிளாட் மாதிரி கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் மோர் யூசர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஜிபிடி. ஆனால் என்டர்பிரைஸ் யூசர்ஸ் கம்மி. இவங்க எப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு திடீர்னு அவங்க ஏன் இவ்வளோ குவைட்டாக இருந்தாங்கன்னா, ஸ்பட்டுன்னு ஒரு மாடல் அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. அதாவது GPT-4 GPT-5 இதெல்லாம் ஒரு ஃபவுண்டேஷனல் மாடல். 5க்கு அப்புறம் 6 தான் வரணும். ஆனால் அவங்க 6ன்னு பேர் கொடுத்துட்டு எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்க வேணான்னு சொல்லிட்டு ஸ்பட்டுன்னு ஒரு புது மாடல் ஒன்று ட்ரெயின் பண்ணுறாங்க. இது வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வச்சு அடுத்த லெவல் இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணும், ஸ்கேலிங் அப்படின்னு. அதை டெவலப் பண்ணி அந்த ஸ்பட்டை வச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 5.4 இம்ப்ரூவ் பண்ணி 5.5 ஆக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் நான் பார்த்ததுல ரொம்ப ஆச்சரியகரமான விஷயம் என்னென்னா, இந்த 5.5 இமேஜ் ஜென்ரேஷனில் பயங்கர பிரேக் த்ரூ ஆகிருக்கு. அதாவது நானோ பனானா தான் இப்போது டாப் மோஸ்ட்டு. எல்லோரும் கூகுள் நானோ பனானா தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இந்தியாவிலலாம் வெறும் கூகுள் நானோ பனானா தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. சாட் ஜிபிடி இமேஜ் கம்மி பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஜிபிடி இமேஜ் 2.0 நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். உதாரணமாக 1974 இப்போ மயிலு அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா ஒரு 16 வயதில் ஸ்கிரிப்ட் எழுதினார். சும்மா ஒரு இமேஜினேஷனுக்காக நான் என்ன சொன்னேன், 1974 ஒரு பக்கம் டைப் பண்ண ஒரு ஸ்க்ரீன் பிளே எனக்கு வேணும் தமிழில். அது மயில் அப்படிங்கிற பேரில் இருக்கணும். ஆனால் அது நான் 16 வயதிலே அதெல்லாம் சொல்லலை. இது காட்சி அமைப்பு விளக்குன்னு சொன்னேன். இங்கிலீஷில் தான் கேட்டேன். ஆனால் அது என்ன பண்ணியிருக்கு, ரொம்ப அற்புதமாக தமிழில் காட்சி அமைப்பை எழுதி அதில் டைரக்டரோட குறிப்பையும் கேட்டிருந்தேன். அது என்ன பண்ணியிருக்கு, சைடில் எழுதியிருக்கு. அதாவது காட்சி அமைப்பு எப்படி கொடுத்துருக்குன்னா, லாங் ஷாட்
எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த திருவையாறுன்னு ஒரு வில்லேஜ், ஏன்னா மயில் நான் சொல்லியிருக்கேன், கரை ஓரத்தில் ஒரு பெண் ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறார், காவிரி கரை ஓரம்னு போட்டு திருவையாறு, இடம் திருவையாறு, டேட் இந்த 12/6/1974 அப்படின்னு போட்டு அது சீன் பை சீன் அது விளக்குது. இது வந்து லாங் ஷாட்டு. அடுத்த ஷாட்ல வந்து பக்கத்தில் போய் பார்க்குறோம், அந்த பொண்ணு தனக்கு தானே பாடிக்கொண்டிருக்கிறாள். 3வது ஷாட் வந்து மீடியம் ஷாட்டில் பொண்ணு ஒரு ஃப்ரெண்டு ஊற்றி ஓடி வரா, சின்னு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் பாடிட்டே அவங்க அம்மா கூப்பிட்றாங்க வாப்பான்னு சொல்ல, அவங்க பானையை தூக்கிட்டு எழுந்து கிளம்பிடாள்னு சொல்லிட்டு அப்படி போட்டு இந்த இடத்துல பின்னணி இசை இப்படி வரணும், அந்த இடத்துல பின்னணி இசை இப்படி வரணும்லாம் போட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு கடைசியில் சைட்லலாம் அவர் அந்த டிராயிங் ஒன்று வரைஞ்சு அதுக்கப்புறம் அவர் குறிப்பு எடுக்கிறாரு, இந்த காட்சிக்கு மீடியம் லைட்டிங் வேணும். அப்புறம் கடைசியில் கீழே எழுதுறாரு, குழந்தைகளை வைத்து படம் எடுப்பதால் அவங்களுக்கு போதிய இடைவெளி கொடுக்கவும் அப்படின்னு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அது சொல்றாரு, மழை வரும் காரணம் இருப்பதால் ஆல்டர்னேட் லொகேஷனையும் தயார் செய்து கொள்ளவும் அப்படின்னு சொல்லி, இந்த ரிவரை வந்து ஸ்டூடியோவில் செட் போட்டு எடுக்கக்கூடாது, நிஜமான நதியில் போய் எடுங்க அப்படின்னு அங்கே எல்லாம் எழுதி வச்சதெல்லாம் போட்டு. அது என்னன்னா, அந்த பேப்பர் வந்து எவ்வளோ பழமையான பேப்பர், அதில் டைப் ரிட்டன் ஸ்கிரிப்டு, அதோட எண்டில் நான் காஃபி கரை கேட்டிருந்தேன், காஃபி குடிச்சு கொஞ்சம் ஸ்பில் ஆனது இருக்கணும், டீ கரை இருக்கணும், அதையும் வரைஞ்சு அந்த முனைகள்லாம் கிழிஞ்ச மாதிரி ஸ்டேப்லர் போட்டு அற்புதமான ஒரு இது. அதாவது என்ன இதில் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்த இமேஜ் ஜென்ரேஷன் மாடல்ஸ் வந்து நீங்கள் கேப்ஷனில் என்ன கொடுக்குறீங்களோ அதை உடனடியாக கிரியேட் பண்ணும், சீன் கிரியேட் பண்ணும். இது வந்து ரிசர்ச் பண்ணி, ஏஜென்டிக் ரிசர்ச் பண்ணி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு ஒரு முழு படமாகவே ஒரு கொடுக்குது. நான் இன்னொரு உதாரணம்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிடலாம். இன்னொரு உதாரணம் நான் என்ன பண்ணேன், ஒரு புலி, இது வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வரும் ஒரு ஜீவன், இதை காப்பாற்ற நம்ம நிறைய முயற்சிகள் எழுதியிருக்கோம், இதை பற்றி எனக்கு ஒரு ரிசர்ச் கொடு அப்படின்னு, அதை ஒரு 1 பேஜ் போஸ்டராக கொடு அப்படின்னு சொல்லி தமிழில் கொடுன்னு சொன்னேன். ரொம்ப அற்புதமாக கிரியேட் பண்ணியிருக்கு. அது ஒரு புலியோட படம் சென்ட்ரல் போஸ்டரில், அதை பற்றி உள்ள ஸ்டட்டிஸ்டிக்ஸ் சைடில், மொத்தம் உலகத்தில் எவ்வளோ புலி இருக்குது, அது எதை சாப்பிடும், எங்கே வளரும், எப்படி பட்டுறது, அதை பூரா சைடில் பேனல்ஸில் இன்ஃபர்மேஷன் போட்டு அதை காப்பாற்றுவது நம்ம என்ன பண்ணணும். கீழே வந்து புலியை காப்பாற்றினால் வனத்தை காப்பாற்றலாம், வனத்தை காப்பாற்றினால் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம்னு அதுவே ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ இட் கைண்ட் ஆஃப் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த இமேஜ் ஜென்ரேஷனுக்கு பிஹைண்ட் ஆஃப் த சீன்ஸ் GPT 5.5 ரிசர்ச்சை யூஸ் பண்ணி இது ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இது நிறைய பேசிட்டே போகலாம். இதை ஒரு காட்சியாகவே நான் காமிக்கலான்னு ஒரு என்னோடய சேனலில் அது ஒரு ஷோ கேஸாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ விஷயங்கள் இதில் நுணுக்கங்கள் இருக்குது. அதாவது ஒரு கடற்கரை கிராமம், இது வந்து 3000 வருடங்களுக்கு முன்னால், 2000 வருடங்களுக்கு முன்னால், 1000 வருடங்களுக்கு முன்னால், இப்போது இன்னொரு 1000 வருடம் கழித்து, இன்னொரு 2000 வருடம் கழித்து எப்படி இருக்குங்கிறத ஒரு இமேஜான காமின்னு சொல்லி ஒருத்தர் இதான் மல்லிக்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது எப்படி அதை கிரியேட் பண்ணியிருக்குன்னு பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதாவது ரிசர்ச் அப்படி என்னென்னா, ChatGPT 5.5 இஸ் அட் த டாப் ஆஃப் ரீசனிங், ரிசர்ச், வெப் சர்ச் அண்ட் ரெண்டரிங், UI டிசைன் எல்லாத்துலேயும் வந்து தளத்தில் அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க இப்போ. அருமையான சூப்பரான டீப் டைவ், நல்லா எல்லாமே விளக்குனீங்க. நீங்க அந்த மைல் போஸ்டர் வந்து நம்ம இங்க போடலாம், மக்களும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த நீங்க அடைஞ்ச. எனக்கு நிஜமா ஆச்சரியமா இருந்துச்சு, அந்த கதையே தெரியாம அந்த படத்துல எடுத்தது பாரதி ராஜா ரீப்ளேஸ் பண்ணிக்கணும்னு கொஞ்சம் பயம் கூட வந்துச்சு. சும்மா ஏஷத்துக்காக சொன்னேன். பட் அங்கிருந்து நம்ம நேரம் கூகுள் ஜெமினி நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். பாபா, நீங்க வந்து அதை எக்ஸ்டென்சிவா கவர் பண்ணிட்டு இருந்தீங்க. இதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த டிபி ரிலீஸ் ஆகட்டும், என்டர்பிரைஸ் ஏஜென்ட் பிளாட்ஃபார்ம், இப்போ வந்து எல்லாருமே ஏஜென்டிக் ஏஐ போயிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஏஜென்டிக் கிளவுட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இப்போ எல்லாரும் ரவி தொட்டு காட்டின மாதிரி இந்த ஏஐ அப்படிங்கறது வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் கன்சூமர் யூசர்ஸ்ல இருந்து என்டர்பிரைஸ் யூசர்ஸ்க்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாங்க, எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் முக்கியமான ஸ்டோரியா இருக்கு. எல்லாருமே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா end of the day money lies there and that is what will fuel the next generation அப்படின்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜெமினி நெக்ஸ்ட்ல அதான் குரியன் பேசுறப்ப வந்துட்டு எனக்கு அதான் தெரிஞ்சு. பட் நீங்க ஃபாலோ பண்றீங்க, உங்களோட ஐடியா சொல்லுங்க, என்னென்னலாம் நீங்க பாத்தீங்க, என்னெல்லாம் முக்கியமா உங்களுக்கு பட்டுச்சு. கூகுள் நெக்ஸ்ட், ஆமா, நம்ம ஸ்ரீராம் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அவரோட நம்ம பேசுவோம். முக்கியமா GPT 5.5ல நான் ஒரு பெரிய கோடெக்ஸ் ரசிகர். அவர் சொன்ன மாதிரி கிளாட் கோட் ஆபீஸ்ல வந்துட்டு நீ யூஸ் பண்ண நீ அப்புறம் இந்த பக்கமே வரமாட்டேன்னு சொன்னா கூட கோடெக்ஸ் கொஞ்சம் அமைதியா தான் வேலை பண்ணும். கிளாட் கோட் எல்லாத்தையும் டக்குன்னு ஓரளவு சீக்கிரமா பண்ணி கொடுத்துரும் கம்பேரிட்டிவ்லி. அதே மாதிரி கஷ்டமான வேலையை கொடுக்கும்போது கோடெக்ஸ் ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டி அதுவே செக் பண்ணி ஒரு மாதிரி பண்ணி கொடுத்துரும். ஸோ அவங்க 5.5 வந்தது கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்தது.
ஸோ அந்த மகிழ்ச்சி அவர் ரவி ஷேர் பண்ணது வாஸ் ஈவன் மோர் குட். பட் கூகுள் நெக்ஸ்ட்டுக்குள்ள நான் போறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாத சப்ஜெக்ட் டிபியூஸ் அவங்க ஏதோ புதுசா 2ஆ பிரிச்சிருக்காங்கன்னாங்க. தினேஷ் நீங்க அங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் மற்ற பார்வைகளை முன்வைக்கிறேன். கண்டிப்பா நம்ம வந்து இப்போ வந்து எயிட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வந்து டிபியூஸ் சொல்லிட்டு நம்ம ஜிபியூஸ் மாதிரி டிபியூஸ் டென்சர் ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிறது தான் கூகுளோட டிவைசஸ். ஸோ இது வந்து என்னன்னா முன்ன வந்து ஜிபியூஸ்ல வந்துட்டு சில ஜிபியூஸ் வந்து இந்த டிபியூஸ்ல வந்துட்டு ஜிபியூஸ் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர்னு வச்சுக்கலாம். பட் இதுல என்னன்னா ஒரு ஜிபியூ சிஸ்டம் அல்லது டிபியூ சிஸ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு அது கொஞ்சம் ஒரு காம்ப்ளெக்ஸான லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இன்ஃபரன்ஸுக்கு வந்து அவ்வளோ கெப்பாசிட்டி அவ்வளோ பவர்ஃபுல்லான தேவையில்லை. இப்போ நீங்க நம்ம அமேசான் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட இன்ஃபரன்ஸ் சிப்ஸ் இருக்கு, ட்ரெயினியம் சிப்ஸ் இருக்கு, இன்ஃபீரியம் அப்படின்னு ஒரு சிப் இருக்கு. ஏன் அந்த 2 டிஃபரன்ஸ் இருக்குன்னா, நீங்க வந்து ஒரு இன்ஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ண வேண்டிய சிப்ஸ், அதாவது சிம்பிளர் ஃபோர்காஸ்டிங் அப்படிதான் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து அதிகமான பவர்ஃபுல்லான டெக்னாலஜி தேவையில்லை. பட் அதுவே வந்து எல்எல்எம் மாடல் ரீட்ரெயின் பண்றதுக்கு, ட்ரெயின் பண்றதுக்கு, மற்றபடி ரேக்ல இருந்து அடிஷனல் டேட்டா கொண்டு வரதுக்கு, அடிஷனல் பேராமீட்டர்ஸ் ப்ராசஸ் பண்றதுக்குலாம் உங்களுக்கு வந்து டிபியூஸ் தேவைப்படும். ஸோ அதை தான் இவங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஜென்ரேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இன்ஃபரன்ஸ் மாடல்ஸ்க்கு வந்து இன்னைக்கு வந்து அதிகமான ஜீரோ லேட்டன்சின்னு சொல்றாங்க. ஐ மீன் அஃப்கோர்ஸ் ஜீரோ லேட்டன்சி அப்படின்னா இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஜீரோ, க்ளோஸ் டு ஜீரோன்னு வச்சுக்கலாம். அதாவது சுத்தமா நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா அதே டைம் ஆல்மோஸ்ட் ரியல் டைம்ல வந்துட்டு நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் வருது அப்படிங்கிற. ஸோ இன்னைக்கு இருக்கிற இங்க இன்ஃபரன்ஸ் டெக்னாலஜி எல்லாம் பாத்தீங்கன்னா we are talking in terms of மைக்ரோ செகண்ட்ஸ் அண்ட் மில்லி செகண்ட்ஸ்ல பேசிட்டு இருக்கோம். அதுக்கு கூடிய சீக்கிரம் மைக்ரோ செகண்ட்ஸ் போயிடும் வித்தின் சிப் டெக்னாலஜி. ஸோ அதுதான் இந்த இன்ஃபரன்ஸ் சிப்ல. ஸோ அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த டிபியூஸ்ல வந்துட்டு 2ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பார்த்திருக்காங்கன்னா என்டர்பிரைஸ் லெவல்ல, இதனால தான் என்டர்பிரைஸ் லெவல்ல எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு ஒரிஜினல் டிபியோட ஸ்ட்ரென்த் தேவையில்லை. ஏன்னா எல்லாம் நாட் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு ட்ரெயின் எல்எல்எம் மாடல். ஏற்கனவே ட்ரெயின் பண்ண எல்எல்எம் மாடல்ஸ் இருக்கிற ப்ரீ கன்ஃபிகர்ட் ப்ரீ பேராமீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து என்ன வருதுன்னா, டிபியூஸோட இன்ஃபரன்ஸ் மாடல் மட்டும் தான் தேவைப்படுது அப்படின்னு அவங்க யோசிச்சு அதுக்கான இந்த டிபியூ இன்ஃபரன்ஸ் சிப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அமேசான்ல AWS இது வந்து கிளவுட் கம்பெனிஸ்க்கான போட்டி அப்படின்னு தான் பாக்குறேன். ஏற்கனவே வந்து அமேசான் வந்து அவங்களோட இன்ஃபீரியம் சிப்ஸ், ட்ரைனியம் சிப்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுல வந்து அதிகமான டிமாண்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறேன். ஸோ அதுதான் இந்த சிப் டெக்னாலஜி அட் ஹை லெவல் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல இவங்க டிபியூஸ் ரிலீஸ் பண்றப்ப வந்து கூகுள் என்னைக்குமே வந்துட்டு அவங்க பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு இப்போ டிபியூஸ் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இட் இஸ் நாட் அ 1-to-1 கம்பேரிசன் பண்ண சில நுவான்சஸ் எல்லாம் இருக்கு. அதாவது ஒரு ஜிபியூ கம்பேரிசனுக்கும் டிபி கம்பேரிசன் ஒரு சின்ன நுவான்சஸ் இருக்கு. பட் அதுலயும் அந்த நுவான்சஸ்ல எடுத்துட்டு நீங்க கம்பேர் பண்ணீங்க, ஸ்டேட் கம்பேர் பண்ணீங்கன்னா கூகுள் வந்துட்டு pretty much close to NVIDIAவோட இன்ஃபரன்ஸ் சிப்ஸ்க்கு பக்கத்துல வருது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதுதான் இந்த கூகுள் நெஸ்ட்ல முக்கியமான அறிவிப்பா பார்க்கறேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் சிப் டெக்னாலஜி. மற்றபடி நீங்க மற்றதெல்லாம் பேசுங்க. சூப்பர், நன்றி தினேஷ். அதாவது முக்கியமான இது அது அடுத்த கட்ட நகர்வு. நான் கூகுள் நெக்ஸ்ட பார்க்கும்போது எனக்கு என்ன ஒன்ஸ் அகெயின் உடனடியா தோணிச்சுன்னா, அவங்களும் இன்னொரு AWS ரீஇன்வென்ட் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க, ஏஜென்ட் வந்துட்டு தானே எல்லா வேலையும் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு முழுக்க ஒரு ஈகோ சிஸ்டத்தை எங்க கிட்ட வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. கூகுளோட எனக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல், AWS எல்லாத்தையும் பெருசா அழகா எல்லாருக்கும் ரொம்ப எளிதா புரியற மாதிரி பல்வேறு விதங்கள்ல விளக்குவாங்க. டெவலப்பர்ஸுக்கு புரியற மாதிரி, ப்ராடக்ட் மேனேஜர்ஸுக்கு புரியற மாதிரி, சேல்ஸ் பிசினஸ் எல்லாருக்கும் புரியற மாதிரி. கூகுள் எல்லாத்தையும் கொஞ்சம் புரியாத மொழியில சொல்லும். ஸோ அதை நீக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்னு தான் இதை சொல்லுவேன். அவங்க வந்து 3 விஷயங்களை முன்வைக்கிறாங்க. முன்னாடி வந்துட்டு நம்ம இப்போ ஸ்னோஃப்ளேக், டேட்டா பிரேக்ஸ், இந்த மாதிரி டேட்டா லேக், டேட்டா வேர் ஹவுஸ், ஒரு இன்டகிரேஷன் சொல்யூஷன் எல்லாம் இனிமே உங்களுக்கு தேவையில்லை. நாங்களே முழுக்க ஏஜென்ட்டே அங்க வந்து பேசிக்கோம், என்ன வேணுமோ காரியத்தை சாதிச்சுக்கோம், அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு எதுக்கு query எழுதணும், UI எதுக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு டேட்டா வியூ பாயிண்ட்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது தேவையில்லை. ஏன்னா நமக்கு தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவை. கமாண்ட்ஸை எப்படி பைப் பண்றது, அவுட்புட்டை எப்படி பார்க்கறது, யாருக்கு பெர்மிஷன்ஸ் கொடுக்கறதுங்கிறதெல்லாம். ஏஜென்ட் பிளாட்ஃபார்ம் எப்படி இயங்கணுங்கிறதுக்கு தனியா ஒரு சிஸ்டத்தை, அதாவது இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க, முக்கியமா கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே இருக்கிறது மேலேயே அடுக்கி இருக்காங்க. முக்கியமா ஆந்த்ராபிக்கோடையும் கை கோர்த்துண்டு அவங்களோட மாடலையும் கிளவுட் மாடலையும் அவங்க உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறது இது ஒரு முக்கியமான முன்னெடுப்பு.
ஸோ இதை வந்துட்டு எப்படி மைக்ரோசாஃப்டும் ஏடபிள்யூஎஸும் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு எப்படி பண்ண போறாங்க. அவங்க 2 பேரும் தான் கிட்டத்தட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கூகுளோட ஈடு கொடுக்கறவங்க. எப்படி குபர்னெட்டிஸ் கோலோச்சுதோ அந்த மாதிரி ஜெமினி ஃபார் ஏஜென்ட்ஸ் ஆகுங்கிறது ஒரு பார்வை இருக்கு. பார்ப்போம், போக போக தான் தெரியும் அது. பட் அதுதான் அவங்க முன்வைத்திருக்கிறது. இனிமே கஸ்டமர்ஸ் எல்லாம் ஏஜென்ட்ஸ், அந்த ஏஜென்ட்ஸுக்கு வாழ்க்கையை எப்படி சொல்லுவாக்குறது. அதுதான் கூகுள் நெக்ஸ்டோட கீ டேக்அவே. நான் ஒரு விஷயம் இதில் ஆட் பண்ணுறேன். நன்றி, ரொம்ப நன்றி. நான் வந்து கூகுள் நெஸ்ட்டை பார்த்ததில் 3 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு பளிர்னு என்னை கவனிக்காத விஷயங்கள் திடீர்னு கவனித்தேன். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கூகுளோடைய க்ளவுட் ரெவென்யூ 48%, அதாவது 50% உயர்ந்திருக்கு. அது வந்து பெரிய நம்பர். அது 2வது என்ன கவனிச்சேன்னா, உலகத்தில் உள்ள ஏஐ யூசேஜில் உள்ள கம்ப்யூட்டர் 4ல் ஒரு பங்கு 25% கூகுளுடைய டிபியூஸும் ஜிபியூஸுங்கிறாங்க. அதாவது கூகுள் வந்து 3.8 மில்லியன் டிபியூஸ் வச்சுருக்காங்களாம், அண்டு 1.3 மில்லியன் ஜிபியூஸ் வச்சுருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து வீடியோ ஜென்ரேஷன், ஆடியோ ஜென்ரேஷனு, டெக்ஸ்ட்டு, இமேஜு, எது வேணாலும் ஜெமினை சர்வசாதாரணமாக அவங்க பரப்புகிறாங்க. நம்பர் 1. அதில் மட்டும் நிற்காமல் கூகுள்கிட்ட எவ்வளவு ரிச்சஸ் இருக்குன்னா, ஆந்த்ராபிக்கு $40 பில்லியன் கடன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆந்த்ராபிக்ங்கிற கம்பெனி அவங்களுடைய காம்படிட்டர், ஜெமினிக்கு காம்படிட்டர் தான் கிளாடு. ஆனால் அவங்க அப்படி பார்க்கல. ஏன்னா அந்த ஆந்த்ராபிக் கம்பெனிலே அவங்க ஏற்கனவே பணம் போட்டிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட். அவங்கள பொறுத்தவரையில் ஆந்த்ராபிக் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாங்க அப்படின்னா அதில் உள்ள ரெவென்யூ எனக்கு வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிபியூஸை வந்து ஆந்த்ராபிக்கு கடன் கொடுக்குறாங்க. $40 பில்லியன் கொடுத்து அதை வச்சு ஆந்த்ராபிக் என்ன பண்ணும், கூகுள்கிட்டேருந்து டிபியூவை பாரோ பண்ணும், ஜிபியூவை பாரோ பண்ணும். இது வந்து ரொம்ப புது நியூஸ் இது. அதனால் இது 2ஐயும் ஆட் பண்ண, அதாவது 25% ஆஃப் ஏஐ கம்ப்யூட் ஈஸ் வித் கூகுள் அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் அ ஸ்டன்னிங் நம்பர். ஸோ தேங்க்யூ. டெஃபினட்டா நீங்கள் சொன்ன உடனே எனக்கு இன்னும் இதே மாதிரி எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களும் சொல்லியிருந்தாங்க 75% புது கோட் ஏஐ தான் எழுதுது. அதாவது ஹியூமன் வெரிஃபை பண்றாங்க, பட் 25% தான் ஹியூமன்ஸ் கையால எழுதுறாங்கன்னு சொன்னது, பப்ளிக்கா சொன்னது ஒன்ஸ் அகெயின் ஒரு முக்கியமான தகவல். அதே மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு 750 மில்லியன் ஒரு வெண்டர் ஈகோ சிஸ்டம், பார்ட்னர் ஈகோ சிஸ்டம்ங்கிறாங்க. அதுல வந்துட்டு எல்லாருக்கும் சும்மா சிதறடிக்கிறாங்க பணத்தை. அதாவது அவங்களோட கம்ப்யூட் கொடுக்குறாங்க, அவங்களோட டெக்னாலஜியை தான் யூஸ் பண்ணோம், வெர்டெக்ஸ், வாட்எவர், ஜெமினி என்டர்பிரைஸ் தான் யூஸ் பண்ணோம்னாலும் அது ஒரு முக்கியமான பார்வையா நான் ரொம்ப நல்ல விஷயமா பாக்குறேன். ஏன்னா இதெல்லாமே அக்விசிஷன் டார்கெட்டா நாளைக்கு மாறும், அவங்களே அக்வைர் பண்ணலாம். கோகா, பெப்சியாங்கிற மாதிரி த பெஸ்ட் ஒன் வின்ஸ் பார்ப்போம். பட் அந்த 750 மில்லியன் 120,000 1,20,000 வெண்டர்ஸ் அவங்க ஈகோ சிஸ்டம்ல வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஃபேண்டாஸ்டிக். கண்டிப்பா. நீங்க வந்து இந்த கூகுள் நெக்ஸ்ட் முடிக்கிறதுக்கு நான் ஒரு பாயிண்ட் வந்து இந்த டிபியூஸ் பத்தி சொன்னப்போ, நம்ம அந்த துவாரகேஷோட இன்டர்வியூ இது வாங் பார்த்துட்டு இருந்தோம், ஹுவான் ஜான்சன் பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்துட்டு அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா, கூகுள் வந்து இந்த டிபியூஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்றப்ப என்ன பண்றாங்க, அதோட பெஞ்ச் மார்க்ஸை ரிலீஸ் பண்ணாம டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மெட்ரிக் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்க, டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்னு பாக்குறப்போ டிபியூஸ் வந்து பெட்டர் அப்படின்றாங்க. ஸோ அதை வந்து ஆன்சன் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது வந்துட்டு அது வந்து ஒரு சரியான டெக்னாலஜி மெட்ரிக் இல்ல. உங்களுக்கு தைரியம் இருந்தா, திணறு இருந்தா, நெஞ்சில மாஞ்சாசம் இருந்துச்சுன்னா நேருக்கு நேர் வாங்கடா, எங்களோட டிபிஎஸ் உங்களோட ஜிபிஎஸ் வச்சுக்கோங்க. இது வந்து கூகுளுக்கு மாத்திரம் சொல்ல, ஏன்னா ரொம்ப நாளா வந்துட்டு அமேசான் இப்படிதான் அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் சிப்ஸையும் வித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபுளுன்ஸ் சிப்பை பிரிக்கிறதுனால வி ஆர் கெட்டிங் பெட்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவர் கேட்கறதுல, ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு நாம முதல்ல சொல்லியிருக்கோம் வந்து NVIDIA வந்துட்டு அட்லீஸ்ட் 6 to 2 years ahead of 6 months to 2 years ahead of any other chip technology. ஸோ அதனால அவரோட பொசிஷன் டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் அதுல இந்த இன்ட்ரெஸ்டிங்கான இதுல வந்து நிஜமாவே இருக்கு அப்படின்னு தெரியலாம். பட் ஆனா டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் நான் சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு இன்ஃபுளுன்ஸ் தேவைப்பட வேண்டிய இடத்துல இன்ஃபுளுன்ஷிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது மீடியம் சைஸ் கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாங்க வந்து எல்லாம் ட்ரெயின் பண்ண வேணாம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு இந்த 8i சிப்பை மாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன். தினேஷ், நீங்க சொல்றீங்க NVIDIA விட எல்லாரும் பின்தங்கி இருக்காங்கன்ட்டு. ஆனா டீப்சீக் வந்து ஹுவாவே சிப்ல பண்ணிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, அது நீங்களே பதில் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட். நான் அதுக்கு அதான் சொல்ல வந்தேன். நானே பல்ல கடிச்சுக்கிட்டேன். ஏன்னா ஹுவே சிப்
சிப்ல இது ரொம்ப நாளா என்னச்சுன்னா, இப்போ நம்ம திருப்பி அந்த ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா சென்ற வருடத்துல இருந்து வந்துட்டு என்விடியா வந்துட்டு இது சொல்லிட்டு இருக்காரு. இந்த துவாரகேஷ் மீட்டிங்ல கூட என்ன சொன்னார்னா வந்துட்டு நம்ம வந்து இது வந்து ஒரு கமாடிட்டியா பார்க்கணும். நம்மளோட சிப்பை வந்து மத்த நாட்டு கம்பெனிகள் மத்த எல்எல்எம்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அதை பெருமையா நினைச்சுக்கணும், சப்ளைல நம்ம சுப்பீரியர் அப்படின்னு நினைச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சைனா மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு என்னன்னா இந்த மாதிரி தடை உத்தரவு வந்துருச்சுன்னா நம்மளோட சிப் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்னோட மாடல் நல்லா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல அவங்களும் இருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, சைனா வந்து நம்மளுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்காங்க. யூஎஸ் தான் இன்னைக்கு ஏஐல மார்க்கெட்ல சுப்பீரியரா இருக்காங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் செகண்ட் பிளேஸ்ல வந்து சைனா தூரத்துல இருக்காங்கன்னு நினைச்சிருக்கோம். அவ்வளவு தூரத்துல எல்லாம் இல்ல, அவங்க ரொம்ப பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு அவர் இந்த துவாரகேஷோட அந்த மீட்டிங் வந்து போன வாரமும் அதுக்கு முந்தின வாரமா கொடுத்தாரு. ஆனா அவர் சொல்றதை நிஜமாக்கும் வகையில தான் இப்போ இந்த டீப்சீக் V4 மாடல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாடல்ல அவங்க பண்ண ட்ரைனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா Ascent 350 அப்படிங்கிற சூப்பர்னோவா ஸ்லாஷ் கேம்ப்ரேகான் அப்படின்னு சொல்லிட்டு ஹுவாயோட சிப் செட்ஸை வச்சு கம்ப்ளீட்டா நோ என்விடியா வச்சு பண்ணிருக்காங்க. பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம் பார்த்து அசந்துட்டேன். பட் இங்கே நம்ம டீப்சீக் பத்தி பேசுறப்ப எல்லாருமே கேட்பாங்க சைனா மாடல், சைனா கொடுக்குற டேட்டாவை நம்பியா அப்படின்னு கேட்பாங்க. பட் அவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஓப்பன் மாடல்ஸ் கூட எப்படி கம்பேர் பண்ணி கொடுக்குற முடியும் அதான் கொண்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கம்பேரிங் வித் அதர் ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ். ஸோ அப்ப நீங்க பாத்தீங்கன்னா லாமாவோடையோ இல்ல அந்த மாதிரி இது கூட கம்பேர் பண்றப்ப வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ், ஓப்பன் வெயிட் மாடல்ஸ்ல வந்துட்டு இன்னைக்கு வந்து டீப்சீக் V4 அடிச்சுக்கிறது யாருமே இல்லை. அதாவது இந்த V4 ரிலீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஓப்பன் சோர்ஸ் கம்பேரிசன் மட்டும் இல்ல, இப்போ உங்க டீப்சீக் V4ல என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து 4.7 ஓப்பன்ஸ் 4.7 GPT 5.4 4.6 5.4 ஒரு லெவல் கீழே அதுக்கே பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது இவங்க ஆந்த்ராபிக் என்ன சொல்லுது, எங்கள்கிட்ட இருந்து டேட்டாவை திருடுறாங்க அப்படின்னு. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 150,000 சாட் ஹிஸ்டரிஸ் எங்கள்கிட்ட பிடுங்கி அந்த 150,000 வச்சு டிஸ்டில் பண்ணி இதெல்லாம் ட்ரெயின் பண்றாங்கன்னு அவங்க ப்ரூஃப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒரே அக்கௌண்ட்ல 150,000 திருட முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்களாம், இவங்க சொல்றாங்க 45,000 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒவ்வொருத்தரும் 5 கொஸ்டின் கேட்டு கொடுப்பா, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொஸ்டின் பேங்க் வாங்குற மாதிரி. இப்போ நீங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க, அதுக்கு கொஸ்டின் பேங்க் சேர்த்து வச்சுட்டீங்கன்னா 10 வருஷத்துக்கு கொஸ்டின் கேட்டு சேர்த்து வச்சுட்டா அதை பூரா மனப்பாடம் பண்ணி வச்சா 11 வருஷம் இதுல இருந்தா கொஸ்டின் கேட்டாகணுங்கிற மாதிரி அப்படி சீட் பண்ணிருக்காங்கன்னு இவங்க சொல்றாங்க. அது ஒரு விதத்துல உண்மை மாதிரி தெரியுது. எப்படி அப்படின்னா நல்லா தெரிஞ்ச தெளிவான கேள்விகளுக்கு நல்ல பதில் வருது. பட் நீங்க டோட்டலி புதுசா ஒன்று கேட்டீங்கன்னா அது டீப்சீக்கே தடுமாறுற மாதிரி 4-5 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தேன். அது நான் பார்த்தது ரொம்ப ஸ்மால் ஸ்லிவர் தான். பட் எனக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு இல்லை இந்த சைனீஸ் மாடல்ஸில். வந்து அதோடைய டாப் நாட்ச்னு சொல்ல முடியாது. அதாவது ஃபார் மோஸ்ட் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் தே வில் சர்வ் த நீட். ஏன்னா குவென் மாடல் ரொம்ப நல்லா இருக்குது, கிமி ரொம்ப நல்லா இருக்குது, டீப்சீக். ஆனால் டீப்சீக் வந்து அவங்க ஹுவாவை வச்சு பண்ணிட்டாங்களே தவிர அவங்க அதை பப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு பப்ளிக்கு ஆக்சஸ் கொடுக்குற அளவுக்கு அவங்கள்ட்ட சிப்ஸ் இல்லை. அதனால அவங்க எண்ட் ஆஃப் த இயர் தான் நாங்க அதை ஓபன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆமா கரெக்டா. ஏன்னா அங்க இருக்கிற சிப் செட்ஸ்ல வந்துட்டு அது அந்த என்விடியோட பவர்னு பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி தேர் மேனுஃபேக்சரிங் ஸ்பீட், தேர் சப்ளை ஸ்பீட் வந்து அமேசிங். நம்ம இதை பத்தி நிறைய வாட்டி பேசியிருக்கோம். மேன்சன் வந்துட்டு இதனாலதான் வந்துட்டு அவர் இந்த துவாரகேஷ் மீட்டிங் அந்த இன்டர்வியூ பார்க்காதவங்க வந்து இப்ப பார்க்கலாம். அவர் எவ்வளோ டிஃபெண்ட் பண்றாரு, அந்த சப்ளையோட முக்கியத்துவம் என்ன, ஒரு சிஇஓ ஒரு $5 trillion கம்பெனியோட சிஇஓ எப்படி ஆக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நல்லா தெரியுது. புலிப்பாய்ச்சல் பாத்திருப்பாரு. துவாரகேஷ் ஒரு கொஸ்டினை கூட நெகட்டிவா கேட்க இந்த இடத்துல நிறுத்திக்கிறேன். எவ்வளவு பேருக்கு துவாரகேஷ் பத்தி தெரியும்னு தெரியல, அதை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடுறேன். கண்டிப்பா கொடுங்க. துவாரகேஷ்ங்கிறவர் 25 வயசுக்காரரு. அவர் ஒரு இந்திய வம்சாவழி, வந்து அமெரிக்கன் பிரஜை தான் அவர் வந்து ஒரு பாட்காஸ்டர். அவர் என்ன பண்றாரு, பெரிய பெரிய ஏஐல உள்ள பெரிய பெரிய ஆட்களை கூப்பிட்டு 2 மணி நேரம் இன்டர்வியூ பண்ணுவாரு. அது நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போய் தாறுமாறா கொஸ்டின், அதாவது டிபேட் தான். எனக்கெல்லாம் கூட ஆரம்பத்தில் அவரோட மீட்டிங் பார்க்கும்போது அவரை பேசக்கூடிய அநியாயம் பேசிட்டு இருக்க அப்படின்னு. ஆனா இந்த ஜென்சன் விஷயத்துல என்ன ஒரு அற்புதம் அப்படின்னா, ஜென்சன் வந்து பேச்சுல பெரிய கில்லாடி. அதாவது பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் எல்லாம் போனீங்கன்னா கூட அவர் ஒன்னு சொல்லிட்டு அது மக்களுக்கு புரியாதுன்னு புரிஞ்சதுனால அதை மறுபடியும் விளக்கமா மறுபடியும் சொல்லிட்டு அடுத்து போவார். அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப் மேன். அண்ட் அவருடைய ஆர்டிகுலேஷன், முன்னாடி இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம் அந்த மீட்டிங்ல, அவர் போய் இவர்கிட்ட மாட்டிக்கிட்டாரு, துவாரகேஷ் பட்டேல். அப்ப யூஸ்வலா வந்து ஜென்சன் இன்டர்வியூ பண்றவங்க பூரா சார் நமஸ்காரம் சார் தான் இருப்பாங்க. இவர் வந்து இளம்ப கன்று பயமறியாதுன்னு, இவர் மில்லனியல், இவருக்கு
இவர் பாட்டுக்கு தாரும். அது எப்படி நீ சொல்ல போச்சு? ஏன் அப்படின்னு அப்படியே சொல்லலாம். அது எப்படி நீ சைனாக்கு கொடுத்தா நல்லதுன்னு சொல்ற, நீ பிசினஸ்க்காக சொல்றியான்னு சொல்லி அவரை தாறுமாறா சில பேர் சொல்றாங்க, ஏ ஜெனரேஷனல் கேப்யா, 60 வயசுக்காரனோட ஒரு 25 வயசுக்காரன் பேசுறது நடக்கிற காரியம் இல்லை. ஆனா இவரை பொறுத்தவரையில இவர் வாட்சிங் பீப்புள் இருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து துவாரகேஷ் ரொம்ப பாராட்டியிருக்காங்க. இப்படி ஜென்சனுக்கு எதிர்த்துல நின்று தாறுமாறா கொஸ்டின் கேட்டு அவரை கிழிக்கிடின்னு கிழிச்சிட்டு தடுமாற வச்சுட்டியே அப்படின்னு. ஆனா இன்னும் சில பேர் சொல்லியிருக்காங்க, நீ அகாடமிக், நீ சும்மா ஏதோ என்ன வேணா கேட்கலாம். அவர் வந்து பிசினஸ் நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து இவ்வளவு பெரிய கம்பெனி நடத்தி அமெரிக்கால டாப் நாட்ச்ல இருக்கு இதுல பொசிஷன்ல கொண்டு போறாரு. பட் அந்த டைனமிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க சொன்ன மாதிரி ஜென்சன் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தூங்குவார்னு நினைக்கிறேன் பொதுவாகவே. அவர் வந்து இவருக்கு கேள்வி, இவர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டாரு. அவர் 4 மீட்டிங் போயிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மீட்டிங்கை பார்த்தாலே இந்த வைப்ரேஷன். ஆனா இன் ஸ்பைட் ஆஃப் தட் லாட் ஆஃப் குட் கமெண்ட்ரி கம்ஸ் அவுட் ஆஃப் தட் இன்டர்வியூ, ஜென்சனோட இன்டர்வியூ. கண்டிப்பா நம்ம இன்டர்வியூ பத்தி பேசியிருக்கோம். பட் அதோட லிங்க் கொடுக்கலாம். we should all go into that one also. ஸோ அது நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அதுல இருந்து நம்ம அடுத்தது நம்ம பெஞ்ச்மார்க் பத்தி, இந்த பெஞ்ச்மார்க்ஸ் பத்தி நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்களா ரவி? நீங்க வந்து சாட் ஜிபிடி பத்தி பேசுங்க. அப்புறம் கிளாட் ஓப்பஸ் 4.7 வந்திருக்கு. இந்த 5.5 ரிலீஸ் ஆன உடனே வந்துச்சு. ஸோ அவங்களும் வழக்கம் போல வந்துட்டு இந்த ரீசனிங் ப்ராம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மேத்ஸ், பிசிக்ஸ் ப்ரூஃப்ஸ் எல்லாம், ப்ரொடக்ஷன் சிஸ்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாட் ஓப்பஸ் திருப்பி நல்லா பண்ணிருக்கு. திருப்பி ஆந்த்ரோபிக் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அது தவிர வந்துட்டு ரீசனிங் மாடல்ல வேற ஏதாச்சும் நீங்க பெஞ்ச் மார்க்ஸ் இருக்கா இந்த ஃப்ரண்டியர் மாடல்ஸ்ல? இப்போ கிளாட் வந்து 4.7ங்கிறது வந்து ஒரு ட்வீக்கு. மைத்தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாடல் ரெடி பண்ணியிருக்காங்க அவங்க. அதாவது எப்படி நம்ம ஓப்பன் ஏஐயில் ஸ்பட் அப்படிங்கிற மாடலை வச்சு 5.5 கிரியேட் பண்ணாங்களோ, அவங்க அதே மாதிரி மைத்தாஸுங்கிற மாடல் ஒன்று வச்சு இவங்க 4.7 கிரியேட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இது ரெண்டுமே 4.6+.1 கிடையாது. அது வந்து மைத்தாஸால் ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு பெரிய மாடல் தான் 4.7. அது நமக்கே தெரியுது. நான் என்னோட பயன்பாட்டிலேயே 4.6க்கும் 7க்கும் ட்ரமேட்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதாவது போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் அட்டென்ஷன் ஸ்பேன், இட் இஸ் எபிலிட்டி டு ரிமெம்பர் வாட் ஐ ஆஸ்டு, அது கரெக்டாக கொண்டு போகிறதுலாம் வந்து பட் இதில் பெரிய விஷயம்னா மித்தாஸ்ங்கிறது வந்து இன்னும் பப்ளிக்கு ரிலீஸ் பண்ணல. ஆந்த்ராபிக்ல என்ன பண்ண, இது கொஞ்சம் பழைய நியூஸ் தான், 2 வாரம் ஆச்சு. இந்த வாரம் ஏஐ இல்லை, போன வாரம் ஏஐ இது. ஆனால் வந்து மித்தாஸ் என்ன அப்படின்னா, அவங்க பெரிய மேசிவாக ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணாங்க. கோடில் வந்து எல்லா மாடலையும் என்ன பண்ணுறாங்க, இப்போலாம் கோடில் தான் முதல்ல ட்ரெயின் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் தான் வருமானம் இருக்குது. கம்பெனிஸில் வந்து ப்ரோக்ராம் மெயின்டெனன்ஸு, சாஃப்ட்வேர் தான் முதல்ல சாப்பிடுது. அதனால் அந்த மைத்தாஸ் ட்ரெயின் பண்ணும்போது அந்த கோடை வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சு அதில் என்ன வல்னரபிலிட்டி இருக்குது, என்ன பக் இருக்குங்கிறத இந்த மைத்தாஸ் வந்து உடனடியாக கண்டுபிடித்து விடுகிறது. அப்போ அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, 30 வருஷமா 40 வருஷமா யாருமே சந்தேகப்படாத, அதே எல்லாரும் பயன்படுத்தியிருக்க கொண்டிருக்கக்கூடிய ஓப்பன் பிஎஸ்டி, FFmpeg இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் கூட யாரும் காணாத வல்னரபிலிட்டிஸை இது கண்டுபிடிச்சிருக்கு. இதில் என்ன பெரிய ரிஸ்க் அப்படின்னா, இந்த மைத்தாஸை வந்து அவங்க சொல்கிறாங்க, மைத்தாஸை வந்து ஒரு நெட்வொர்க்கில் போட்டு ஒரு பேங்க் வெப்பேஜில் கொண்டு போய் போட்டோன்னா 20-30 நிமிஷத்தில் அது வந்து பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கலாம், அல்லது அதில் உள்ள வல்னரபிலிட்டிஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு இது ஆக்சஸ் தேவைப்படாத இடங்களுக்கு போக முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அவங்க. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மித்தாஸை நாங்கள் பப்ளிக்கு திறந்து விட்டால் இது எல்லாரும் அப்யூஸ் பண்ணி உலகத்துலையுமே கலைபரம் ஆகிடும்னு சொல்லிட்டு 45 பெரிய கம்பெனிஸ், அமேசான், கூகுள், க்ளவுட்ஃப்ளேர், இந்த மாதிரி வந்து யாரெல்லாம், JP Morgan Chase, இந்த மாதிரி யாரெல்லாம் வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் நெட்வொர்க் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய நெட்வொர்க் வல்னரபிலிட்டிஸில் கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களுக்கு மட்டும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அவங்க இதை வச்சு டெஸ்ட் பண்ணி தங்களுடைய, அதாவது திருடம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு ஒரு பூட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்ச திருடனை கூப்பிட்டு அந்த பூட்டை திறந்து பார்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி, அவன் திறக்க முடியலன்னா அப்பாடா நிம்மதியாக இருக்கும். இந்த மாதிரி இந்த வல்னரபிலிட்டி ஹண்டிங், வல்னரபிலிட்டி ஃபிக்ஸிங்காக தான் மித்தாஸை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறோன்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் மித்தாஸ் வந்து இன்னும் பப்ளிக் ரிலீஸ் கிடையாது. கண்டிப்பா. சரி, இதுல நீங்க சொன்னது முக்கியமான விஷயம். ஓப்பன் பிஎஸ்டி பத்தி நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல. ஓப்பன் பிஎஸ்டி வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல நம்பர் 1. இன்னைக்கு கூகுள், மைக்ரோசாஃப்ட் அவங்க எல்லாம் வந்துட்டு செக்யூரிட்டி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு இன்டர்னல் லைனக்ஸ் பேஸ்ட் சிஸ்டம் வேணும், ஓப்பன் பிஎஸ்டி தான் யூஸ் பண்றாங்க. அதுல இருக்கிற ஒரு வல்னரபிலிட்டியே வந்து பல வருஷம் கண்டுபிடிக்காத வந்து இந்த மைத்தோஸ் கண்டுபிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்துட்டு பெரிய விஷயம். ரெண்டாவது நீங்க சொல்றது FFmpeg, அது வந்து அந்த லைப்ரரி வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற
பெரும்பான்மையான பிளேயர்ஸ், பெரும்பான்மையான டிரான்ஸ்லேட்டர், வீடியோ ரிலேட்டட் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாமே FFmpegயோட ஏதாச்சும் ஒரு லைப்ரரியோட ஒரு காம்பனண்டா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு வல்னரபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்கு அப்படிங்கிறது அதுல பெரிய விஷயம். பட் இதை பத்தி கொஞ்சம் ஆல்டர்னேட் கருத்து அப்படின்னா, பாஸ்டன் பாலாஜி நீங்க சொன்னீங்க மைத்தாஸ் வந்து என்ன ரொம்ப பயமுறுத்துறீங்க, எது வந்தாலும் அந்த ஆந்த்ரோபிக் அதை பத்தி சொல்லுங்களேன் நீங்க. நிச்சயமா. நான் ஃபர்ஸ்டே சொன்னபடி கிளாடோட பெரிய பயன்பாட்டாளர் தான், தினசரி உபயோகிக்கிறேன். அந்த மக்களுக்கும் ஆபீஸ்லயும் அதை வந்து ஒரு இவாஞ்சலிஸ்ட் மாதிரி இன்னைக்கு என்ன பயன்படுத்தினீங்க, எப்படி பயன்படுத்தலாம்னு அவங்களுக்கு ஸ்கில்ஸ் கொடுக்கறது, ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்கறது, எல்லாத்துலயும் நான் இதாக தான் இருக்கேன். பட் அவங்களோட மிகப்பெரிய சிக்கல் இல்ல, எல்லாரோடையும் இருக்கிற இதுனா, ஒரு மணிரத்னம் படம் வருது இல்ல சங்கர் படம் வருது அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல பில்டப், இப்போ இன்னும் டீசருக்கு ஒரு ட்ரெய்லருக்கு ஒரு டீசர்ங்கிற மாதிரி அவங்க எப்பவுமே உள்ள வரும்போது சொல்றது, ஐயோ இது உங்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது, உங்க கையில கொடுத்தா உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, நீங்க எல்லாம் குழந்தைங்கம்மா, டேய் கொடுறா அப்புறம் பாத்துக்கலாம், சும்மா பண்ணாதடா, நான் எனக்கு தெரியாதா, எல்லா காரையும் நான் ஓட்டிடுவேன்டா, சக்கரமே இல்லைன்னா கூட ஓட்டிருக்கேன்டா காரை அப்படிங்கிற ரேஞ்சில. பட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும். அந்த ஸ்லாஷ் அல்ட்ரா வியூன்னு போட்டு நம்ம ஒரு 3 தடவை இது பண்ணலாம். இவங்களோட மிகப்பெரிய இன்னொரு பயமும் கூட, இப்போ அழகா இவர் சொன்னாரு, ரவி வந்துட்டு 5.5 அந்த அடுத்த இமேஜ் ஜெனரேஷன் வந்த உடனே எல்லாரும் போய் சகட்டு மேனிக்கு அவங்களோட எல்லா இமேஜையும் ரீஜெனரேட் பண்றது, ப்ரோ மாடல்ல, மேக்ஸ் மாடல்ல, இந்த மாதிரி விதவிதமா பண்ணும்போது அவங்களுக்கு ஓவர்வெல்ம் ஆயிடுது. அதனாலயும் அவங்க கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்கிறது என்னோட இன்னொரு மாற்றுப்பார்வை. இதெல்லாம் மாற்றுப்பார்வையா இருந்தாலும் மித்தோஸை ஓரளவு யூஸ் பண்ண முடியும் இப்பவே. இந்த அல்ட்ரா வியூங்கிறது ஒரு 3 தடவை பயன்படுத்தலாம். அதுதான் முழு மித்தோஸா இல்ல முக்காவாசி மித்தோஸான்னு தெரியல, பட் அது பயன்படுத்தலாம். ரெண்டாவது இந்த ப்ராஜெக்ட் கிளாஸ்விங்கிறது தான் நீங்க அழகா விளக்கினீங்க. அந்த 47 கம்பெனியை வந்துட்டு 47 நிறுவனங்களோட கை கோத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் வரட்டும், கைக்கு வரட்டும் மித்தாஸ். அது வந்துட்டு நம்ம அலுவல்ல என்னெல்லாம் ஓட்டைகள் இருக்குன்னு ஏற்கனவே தெரியும். அந்த ப்ராஜெக்ட் கிளாஸ்விங்னு சொல்லும்போது ஞாபகம் வருது. அதாவது மொட்ஸில்லாவோட CTO ராஃபி கிரிகோரின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இது பாருப்பா, மித்தோஸ் ரெடி பண்ணாங்கல்ல, உனக்கு கொடுத்தாங்களா எனக்கு கொடுத்தாங்களா, 47 பெரிய கம்பெனிக்கு கொடுத்தாங்க. அது இப்போ இதுதான் வரப்போகுது இனிமே. அதாவது அட்வான்ஸ்டு ஏஐ டெவலப் பண்ணும்போது அதை பப்ளிக்கு கொடுத்ததுனால தான் ChatGPT வந்தது. அதாவது ChatGPT வெளியில் வரும்போது பெரிய பெரிய கவர்மெண்ட்ஸு, கம்பெனிஸு இவங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பப்ளிக்கு வந்துடுச்சு. அது இட் வாஸ் ரிலீஸ் டு த பப்ளிக் லாங் பிஃபோர் இட் வாஸ் கிவன் டு, ஐ மீன் சேம் டைம் ஆஸ் இட் வாஸ் ரிலீஸ் டு எவ்ரிபடி. ஆனால் ஒருத்தர் என்ன சொல்கிறான், இது வந்து முன்னாடி, ஏதாவது இமாத் முஸ்டாக்னு ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்லார், இன்னும் போக போக அட்வான்ஸ்டு ஏஐ டெவலப் பண்ண அது எல்லாருக்கும் பொதுப்படையாக பிரித்து கொடுக்கறதுல இன்சென்டிவ் கிடையாது அப்படிங்கிறான். அதாவது ரொம்ப அறிவாளியே ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அவங்ககிட்ட போய் எல்லாருக்கும் வேலை பார்த்துட்டோன்னு நம்ம அனுப்ப மாட்டோம், நம்ம வீட்டில் வச்சுட்டு அவனை வேலை வாங்குவோம். அப்போ அதே மாதிரி இந்த மித்தாஸுங்கிறத வந்து இந்த 40 கம்பெனி மட்டும்தான் கொடுத்துருக்கான் பாரு அப்படிங்கிறான். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இப்படி தான் ஆகப்போகுது. அதாவது முக்கால்வாசி இன்டர்நெட் வந்து ஓப்பன் சோர்ஸ்னால, FFmpeg, ஓப்பன் பேஸ்டி மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அதில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் டூல்ஸ் கிடைக்காது இனிமே. அதுக்கு பதிலாக பெரிய பெரிய கம்பெனிக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி, தெர் இஸ் கோயிங் டு பி a 2 tier. அப்படின்னா என்ன மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏஐ வச்சு நீ கோடு எழுதினியா, வைப் கோட் பண்ணியா, ரிலீஸ் பண்ணாத, அதை வந்து ஒரு மெயின்டைனர் கையில் கொடு, செக்யூரிட்டி அனாலிஸ்ட் கையில் கொடுத்து டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீ ரிலீஸ் பண்ணு, இல்லாட்டி நீ ஒரு பெரிய பிரச்சனை தான் உனக்கு வரப்போகுதுன்னு சொல்லி மெயின் பாயிண்ட் அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுல சரியான பாயிண்ட் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து அவங்க இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறது வந்து பயங்கரமா தடைப்படும். இப்போ வந்து 50 கம்பெனின்னு இருக்கும், அது இப்படியே சுருங்கி என்ன ஆகுனா 10 கம்பெனி 5 கம்பெனின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி ஒரு சில கம்பெனி கையில மாட்டிக்கிச்சுன்னா அது போயிடும். அது வந்து அவர் வந்து மொசில்லா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன்ல ஒரு முக்கியமான அங்கம். மொசில்லாவே அவங்களே தனியாக ஒரு ஓப்பன் சாஃப்ட்வேர் ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த ஓப்பன் பிஎஸ்டி நான் சொல்ல மாதிரி எல்லா கம்பெனியும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதை கண்ட்ரோல் பண்ற ரைட்ஸ் ஒரு சில கம்பெனி குடிச்சோம்னா அது அன்ஈக்குவல் காம்படிஷன் தான் கொண்டு வரும். அது காம்படிஷனே இருக்காது, அது க்ளோஸ் காம்படிஷன் மாதிரி. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாடல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த இதுக்கு பண்ணலாம், பாலாஜி சொன்னதுல முக்கியமான விஷயம் வந்து இந்த மைத்தோஸுக்கு சூழ்ந்திருக்கிற அந்த மார்க்கெட்டிங் ஜிமிக்.
ஸோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஆந்த்ராபிக் வந்து அவங்களோட புது ரிலீஸ், அவங்களோட ஃப்ரண்டியர் மாடல்ஸ் எல்லாருமே ஃப்ரண்டியர் மாடல்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா அவங்களோட பேட்டர்ன்ல எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனே எடுத்துக்கோங்க. இப்போ டீப் சீக் எடுத்துட்டீங்கன்னா, நான் ஒரு மாடல் ரிலீஸ் பண்றேன். இதுல XYZ பேராமீட்டர்ஸ் இருக்கு. இவ்வளோ ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு, இது வந்து இந்த பெஞ்ச் மார்க் வந்து தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கிளாட் மாத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பயமுறுத்தல் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அவ்வளவுதான், இது வந்துச்சுன்னா நீங்க செத்தீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வரும். அந்த நியூஸ் ஐட்டம் வந்து ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு இவங்களோட மாடல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இவர் வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் நாள் இல்ல, இது கடந்த 3 வருடங்களாக கிளாட் எப்பெல்லாம் மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்களோ அப்பெல்லாம் இது மாதிரி ஒரு பயங்கரமான நியூஸை போட்டு விட்டுருப்பாங்க. இப்போ வந்து மைத்தோஸ் ரிலீஸ் பண்ற இந்த 50 கம்பெனி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றப்போ, இப்போ பரவலான இண்டஸ்ட்ரியில பரவலான இதுதான் நியூக்ளியர் பாம். இப்படி 19 இதுல வேர்ல்டு வார் 2 அப்போ வந்துட்டு இந்த நியூக்ளியர் பாம் கண்டுபிடிச்சது வந்து எப்படி பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்களோ, இப்போ டரியோ அப்படிதான் ஒரு இமேஜ் கிரியேட் பண்றேன். அவ்வளவுதான், நியூக்ளியர் பாம் வந்துருச்சு, இதை போட்டோம்னா அவ்வளவுதான், உலகமே ஆடி போயிடும், டெக் இண்டஸ்ட்ரி அடங்கிரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பாபா, நீங்க சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. அவங்க இந்த மாதிரி இந்த பில்டப் பண்ணியே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பில்டப் பண்ணி ரஜினிகாந்த் மாதிரி ஆக போதா இல்ல வடிவேலு மாதிரி முடிய போதான்னு தெரியல. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். சோ அதுல இருந்து ரவி, நம்ம அடுத்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ஏஐனால இருக்கிற இம்பாக்ட்ஸ். குறிப்பா இப்போ கடந்த வாரத்துல இது வந்து பொதுவாகவே இந்த கடந்த வருஷத்திலேயே நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கடந்த சில வாரங்களில் வந்து பாத்தீங்கன்னா பெரும் கம்பெனிகள்லாம் லே ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் 4 பிக் 6 பேங்க்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. Q4 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ போன வாரம் மெட்டா பண்ணாங்க. அப்புறம் மைக்ரோசாஃப்ட் புது விதமா வந்துட்டு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் மாதிரி எல்லாம் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஜாப் கட்ஸ் பத்தி பேசலாம். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாப் கட்ஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இது கொஞ்சம் டிப்ரெசிங் நியூஸ் தான் இது. அதாவது போன வருஷம் எப்படி சொன்னாங்கன்னா, ஏஐ வருவதனால் ஜாப் போகும்னு சொல்லி எல்லாரும் பயந்த போது, இந்த பேங்க் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் போகாது, நாங்கள் அந்த பீப்புளுக்கு வேறு வேலை கொடுப்போம், நீங்கள் வந்து இன்னும் பெட்டர் வேலையை பண்ணுவீங்க, மொனாட்டனஸ் ஜாப்ஸ் தான் எடுப்போம்னு போன வருஷம் சொன்னாங்க. இந்த வருஷம் ரொம்ப தெளிவாக ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த பிக் 6 பேங்க்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, பேங்க் ஆஃப் அமெரிக்கா, JP Morgan Chase, வெல்ஸ் ஃபார்கோ, சிட்டி, இவங்களுடைய குவார்ட்டர் டு குவார்ட்டர் ப்ராஃபிட் வந்து 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது இவங்க $47 பில்லியன் பண்ணி பணம் பண்ணியிருக்காங்க குவார்ட்டரில். அதாவது 25 ஒரு பகுதி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் 15,000 பேரை வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க, அவங்கள ரீப்ளேஸ் பண்ணலை. இப்போது வந்து இது வந்து நார்மலாக இப்போது இவங்க மட்டும் பண்ணதா இல்லை, சிட்டி வந்து 20,000 பேர் போவாங்கன்னு சொல்கிறாங்க. வெல்ஸ் ஃபார்கோ வெளியே வந்து சொல்கிறாரு, எல்லோரும் பண்ண போகிறாங்க, ஆனால் அது சொல்கிறது கஷ்டம், ஹெட் கவுண்ட் கம்மியாக போகுதுன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் இது ஒரு ட்ரெண்டு தான், இது வந்து டோன்ட் திங்க் தட் திஸ் இஸ் கோயிங் அவே எனி டைம் அப்படின்னு. இது பேங்கிங்னு சொல்கிறோம். டெக்னாலஜி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ட்ராமேட்டிக்காக 2 கம்பெனி, ஸ்னாப்னு இருக்குது, இந்த ஸ்னாப்சாட்டு டிக்டாக் மாதிரி ஸ்னாப்சாட்னு ஒரு இது, அவங்க வந்து 5ல் ஒருத்தர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அரௌண்ட் 16%, 20% இல்லை 16%, 1000 பேரை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்விட்டர் ரெடி பண்ணவர் ஜாக் டார்சிங்கிறவர், அவர் அதுலேருந்து வெளியில் போய், அவர் எலான் மஸ்க் ட்விட்டர் வாங்குறதுக்கு முன்னாடி அவர் வெளியில் போயிட்டார். அவர் வந்து பிளாக்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தார். அந்த பிளாக்ங்கிற கம்பெனி வந்து இந்த கிளாட் கோடெக்ஸோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆனவுடனே செஞ்சு பார்த்துட்டு அவரே சொல்கிறாரு, எனக்கு ஆளே தேவையில்லைன்னு சொல்லி 20% ஆஃப் பீப்புளை அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அவரை எல்லாரும் கேட்குறாங்க, என்னையா நீ பாட்டுக்கு 20% 5ல் ஒருத்தர் வீட்டுக்கு அனுப்புனா ட்ராமேட்டிக். அவர் சொல்கிறாரு, பாரு எனக்கு சாய்ஸ் என்ன தெரியுமா, இந்த வருஷம் இவங்கள வீட்டுக்கு அனுப்புறதா, இல்லை ஒரு வருஷம் கழித்து எக்கானமியில் என் கம்பெனி நல்லா அடி வாங்கி பணம் பண்ண முடியாமல் அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்புறது, இன்னும் நிறைய பேர் வீட்டுக்கு அனுப்புறதா. இப்போ நான் இவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சா இவங்களுக்கு 1 வருஷம் சம்பளம் கொடுத்து 2 வருஷம் சம்பளம் கொடுத்து லேப்டாப் நீயே வச்சுக்கோன்னா அனுப்பிச்சிருக்காரு. இந்த வருஷம் இதை நான் பண்ண முடியும், அடுத்த வருஷம் பண்ணால் என்னால் இது பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் கம்மிங் இன் அ வெரி பிக் வேன்னு அந்த ஜாக் டார்சி வந்து சொல்லியிருக்காரு. ஹியூமேனாக அனுப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. அதில் பேக் அண்ட் ஃபோர்த். பட் இதில் மோஸ்ட் ட்ரபிளிங் வந்து நீங்கள் சொன்ன 2 விஷயம் தான், மெட்டா அண்ட் மைக்ரோசாஃப்ட். ஐ லெட் யூ ஃபர்ஸ்ட், நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் நான் ஆட் பண்ணுறேன், எனக்கு சில தாட்ஸ் இருக்குது அதில். ஆமாம், மெட்டா வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஏற்கனவே வந்து அவங்களோட அந்த மெட்டாவர்ஸ் இதை வந்து க்ளோஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஏன்னா அது வருஷம் வந்துட்டு $10 பில்லியன் பக்கம் ஆல்மோஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதை நிறுத்தினாரு, அது போன வருஷம் சொன்னாரு. பட் ஆனா
ஏஐல இன்வெஸ்ட்மெண்ட் தொடரும் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட நண்பர்லாம் வந்து சில பேர் மெட்டால பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஏஐலயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சில சிடிஓஸ் எல்லாம் மாற்றலாம் கொண்டு வந்து புது ஆட்களை எல்லாம் எடுத்தாங்க. ஸோ ஏஐ எக்ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் ஆனா அவங்களோட கோயிங் ஃபார்வர்ட், அதாவது இந்த வருஷ தொடக்கத்துல எப்படி இருந்துச்சுன்னா, மெட்டால வந்துட்டு இன்னும் ஏஐக்கான தொழில்நுட்பங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ண போறாங்க, நிறைய ஆட்கள் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்துட்டு திடீர்னு சொல்லிட்டு 8000 பேரை வந்து கட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்களோட நீங்க சொன்ன மாதிரி 10ல் இருப்பாங்க, 10%, 10%. பட் ஆனா இதுல பல பேர் வந்து அவங்க லே ஆஃப் பண்ணதுல ஏஐ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களும் லே ஆஃப் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல அந்த 10 விழுக்காடுல வந்துட்டு கிட்டத்தட்ட 5 விழுக்காடு, பாதிக்கு பேர் வந்துட்டு ஏஐ ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏஐல ஒர்க் பண்றவங்க வந்து யூஆர் ஃபயரிங் யுவர் செல்ஃப் ஆஃப் த ஜாப் அப்படிங்கிற மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு மைக்ரோசாஃப்ட்ல வந்துட்டு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி சொல்ற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா பைபேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாம், இந்த பெரிய கம்பெனிஸ் எல்லாம், இந்த டெக்னாலஜி கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. சம்பளம் வந்து ஒரு இதம் தான் இருக்கும், மிச்சம் வந்துட்டு ஸ்டாக்ஸ்ல இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்களை வேலையை விட்டு நிறுத்திடுவோம், நீங்க உங்களை ஸ்டாக் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவோம், நீங்களே வேலையில இருந்து கண்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னா நிறைய பேர் இப்போ என்ன பண்றாங்கன்னா அது ஒரு நல்ல விஷயமா பாக்குறாங்க. ஏன்னா திருப்பி அவங்க ரியல் லே ஆஃப் அனௌன்ஸ் பண்றப்போ இவங்கனால முன்னெல்லாம் இந்த கம்பெனிஸ் எல்லாம் லே ஆஃப் பண்றப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட குறிப்பா எல்லாருமே ஆல்மோஸ்ட் 3 months சேலரி கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப அதுவே கொடுப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா இவங்க பண்ற அளவுக்கு மேசிவ் லே ஆஃப் பண்ணாங்கன்னா அதுக்கும் அதிகமான பணம் தேவைப்படும். அதனால நிறைய பேர் இந்த வாலண்டியர் இதை எடுத்துட்டு போயிடும், ஸ்கீம் எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டும் பெருசு. நீங்க சொன்ன பிக் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, இந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஏஐ கம்பெனிஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குங்க சாமிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை உசுப்பேத்திட்டே இருந்தாங்க. இப்ப அவங்களே வந்து ரிடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி Q1ல மாத்திரம் பேங்க்ஸ்ல மாத்திரம் ஒரு 15,000 இருந்து 20,000 பேருக்கும் வேலை அனுப்பியிருக்காங்க வேரியஸ் ரேஞ்சஸ்ல. ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் பயமுறுத்துறபடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுதான் முக்கியமான பயம் முறுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்ல. நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படி. பாபா நீங்க பாபா நீங்க சொல்லுங்க. ஆமா, நீங்க முடிச்சு வச்சா நல்லா இருக்கும். நான் இதை வந்து 3 விதமா வழக்கம் போல பாக்குறேன். முதல் பார்வை வந்துட்டு நிராகரிக்கப்படுறவர் பட்டா ரொம்ப கவலைப்படாதவங்க. இப்போ நம்ம ஒரு இது பண்றோம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம், சோதனை பண்றோம், அதுல வந்துட்டு நம்ம அந்த சோதனை சரியா போல அது வந்துட்டு நம்ம ஒரு எம்பாரஸ்மெண்டாவோ ஒரு சங்கடமாவோ எடுத்துக்காம ஓகே அதுல இருந்து நிறைய கத்துண்டேன், அடுத்தது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு வந்துட்டு இந்த அதாவது எல்லா மக்கள்லயும் பெரும்பாலானவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஓகே நான் வந்துட்டு எனக்கு என்ன வேலை பண்ணணும்னு சொல்லு, இல்ல நான் வந்துட்டு சக்சஸ் எப்படிங்கிறத சொல்லு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க தான் பெரும்பாலானவர். சில பேருக்கு நானே பாத்துக்கிறேன், எனக்கே எது இதுன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறவங்க, அவங்கள ஒரு விதமா பாக்குறேன். அவங்க திரும்ப ஏஐ காலத்துல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ரெண்டாவது நான் பாக்குறதுங்கிறது நியூரோ டைவர்ஜென்ட். அதாவது இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பார்டர் லைன் ADHD இருக்கிற மாதிரி ஒரே சமயத்துல என்னால ஒரு 3 விஷயத்த ஒரு விஷயத்துல என்னால ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. 5 நிமிஷமே ரொம்ப ஜாஸ்தி. 1 மார்க் கொஸ்டின்லாம் ஈஸியா இருக்கும், 10 மார்க் கொஸ்டின் எழுதும் போது டக்குன்னு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாமேங்கிற மாதிரி கூட தோணும். ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு இங்க இருக்கிற ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒரு சப் ஏஜென்ட்ஸ், மல்டி ஏஜென்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன் அதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இதை வந்து ரெண்டாவதா பாக்குறேன். மூணாவது நம்ம ஸ்கில்ஸை மாத்திண்டே இருக்கணும். காலகாலத்துக்கும் ஒவ்வொரு ஸ்கில் நம்ம கத்துண்டே இருந்திருக்கோம். இப்ப இருக்கிற ஸ்கில்லுங்கிறது, இன்றைய ஸ்கில்லுங்கிறது MCP, A2A, அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் எப்படிங்கிறது அந்த மாதிரியே நீங்க பார்க்கலாம். உங்களால இப்போ ஒரே சமயத்துல 3-4 விஷயத்த பார்க்க முடியாதபடி நியூரோ சிங்குலரா நீங்க இருந்தீங்கன்னா, நியூரோ டைவர்ஜென்டா இல்லைன்னா அந்த மாதிரி நீங்க கத்துண்டு நியூரோ சிங்குலரா நீங்க வேலை பார்க்கலாங்கிறதையும் நான் பாக்குறேன். மற்றபடி இந்த ஆட்குறைப்புங்கிறது இருந்தாலும் இன்னொரு சமயத்துல ஹையரிங்கிறதும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. மிடில் மேனேஜர்ஸ்ங்கிறவங்க காணாம போயிட்டாங்க. அதுக்கு பதிலா வேற சில பெரும்பாலான வேலை வாய்ப்புகள் வந்திருக்குங்கிறது தான் என்னோட பார்வை. இதுல ரவி நீங்க சொல்ல வந்தீங்க, நீங்க சொல்லுங்க. அது ஏன் டெக்னாலஜி, அதாவது இப்போ பேங்க்ல இந்த மாதிரி இதுல ஒர்க்கர்ஸ் ரெடியூஸ் பண்றது ஒரு மாதிரி பார்க்குறோம். டெக்னாலஜி கம்பெனிஸில் வேலை அனுப்புறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, தே ஆர் இன்வெஸ்டிங் அ லாட் ஆன் GPUs. அவங்கள பொறுத்தவரையில் ஒரு ஏஐ ஒர்க்கர் ஏஜென்ட்டை க்ரியேட் பண்ணி விட்டுட்டா நார்மல் ஒர்க்குக்கு அது ஒரு நார்மல் ஒர்க்கரோட நல்லா பண்ணும். அதாவது உதாரணமாக என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஏன் ஏஐ இன்ஜினியர்ஸே ஏன் வீட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னு கேட்டால்,
முக்கால்வாசி ஏஐ இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மாடல் ட்ரைனிங் பண்ணுவாங்க. மாடல் ட்ரைனிங்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாடல் இருக்கிற மாடலை எடுத்து அதில் ஹைப்பர் பேராமீட்டர் இங்கே டியூன் பண்ணி அங்கே டியூன் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்ப்பாங்க. இந்த ஒர்க்கை இப்போ ஏஐயே பண்ணிடுது. அதே மாதிரி ஒரு டிப்ளாய்மெண்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை டீபக் பண்ணி பார்த்து எங்கே போய் ப்ராப்ளம் வருதுன்னு கண்டுபிடிக்கிறத ஒரு நாள் பூரா பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை ஒரு நாளில் அவங்க பண்ணக்கூடியதை இது 3 நிமிஷத்தில் பண்ணுது. கோடெக்ஸு, கிளாட் கோடெல்லாம். அப்போ வந்து அந்த ஒர்க் நேச்சர் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 2 மாதிரி பீப்புள், 90% ஆஃப் பீப்புள், 80% ஆஃப் பீப்புள் ஆர் உத்தியோகத்துக்கு போகிறேங்கிற மாதிரி. ஒரு ஆளுக்கு வேலை பார்ப்போம், நீ இதை பண்ணுன்னு சொல்லுப்பா, பண்ணிட்டு வரேன், எனக்கு பணம் கொடுன்ற மாதிரி ஆட்கள். என்னதான் சொன்னாலும் க்ளோரிஃபைடு கிளர்க்ஸ் அண்ட் க்ளோரிஃபைடு ஏவலாளி தான் நம்மலாம். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். வெரி ஸ்மால் பீப்புள் வந்து எனக்கு ஒரு 1000 ரூபா கொடு, நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு ஒன்று சர்வ் பண்ணி 1500 ரூபாய்க்கு அந்த பொருளை விற்று 500 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறேன் ஒரு மாதத்தில் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப கம்மி. திஸ் ஆர் கால்ட் அஸ் பீப்புள் வித் ஏஜென்சி. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், தெரியலனாலும் நான் கண்டுபிடிப்பேன், நான் சொந்த காலில் நிற்பேன்னு இறங்குறவங்க. இது வந்து ரொம்ப கம்மி பீப்புள் தான். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஏஜெண்ட்டாக தான் இருந்தோம். ஆனால் நடுவில் இந்த ஜாப்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சும்போது ஃபியூ பீப்புள் வந்து பெரிய கம்பெனிஸ் ஆரம்பித்து எல்லாரும் வேலை போட்டு கொடுத்தாங்க. இப்போ திருப்பி அதுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அதுக்கு மென்டலி ரெடி கிடையாது. இப்போது நீ ஏதாவது கம்பெனி ஆரம்பியன்னு சொன்னால் 100 பேர் தான் வந்து அதுக்கு தைரியமாக இறங்குவாங்க. இட் இஸ் a பிக் திங். ஆனால் இதில் ஒரு பெரிய ட்ரபிளிங் ட்ரெண்ட் ஒன்று இருக்குது. 2 ட்ரபிளிங் ட்ரெண்டு. ஒன்று ஜூனியர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர், அதாவது ஒரு கம்பெனி கியூஸ் ஏஐன்னு ஒரு கம்பெனி, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணும், ஒவ்வொரு ஒர்க்கரும் இமெயில் என்ன டைப் பண்ணுறான், அவன் எவ்வளோ இமெயில் அனுப்புகிறான் ஒரு மணி நேரத்துக்கு, அவன் எத்தனை வேர்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறான், ஜூம் மீட்டிங்கில் அவன் என்ன சொல்கிறான், எவ்வளோ நேரம் பேசுகிறானா, கவனிச்சிட்டு இருக்கானா, இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஒரு டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணி பாஸ்ட்டை கொண்டு போய் கொடுக்குது. இது வந்து எதுக்கு அப்படின்னா, அந்த ஒர்க்கர் ரியலி யூஸ்ஃபுல்லாக இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிக்க. இதே மாதிரி மெட்டா ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஆச்சரியகரமான விஷயம். ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சு அவன் என்னென்ன கீ ஸ்ட்ரோக்ஸ் பண்ணுறான், மவுஸ் எங்கே மூவ் பண்ணுறான், எந்த டாக்குமெண்ட்டுக்கு அப்புறம் எது போகிறான், ப்ரௌசிங்கில் இருக்கானா, அதாவது அவனை மானிட்டர் பண்ணுறது கிடையாது, அவனுடைய ஒர்க்கை அவன் என்ன ஒர்க் ஃப்ளோவில் பண்ணுறான்னு வச்சு நாங்கள் ஏஐ ட்ரெயின் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் எப்படி அப்படின்னா, இது வந்து நான் நம்மளுடைய இந்த குரூப்பில் ஒரு நாள் பேசினோம். கிட்டத்தட்ட ஒரு 2 months முன்னாடியே நம்ம இதை இப்போ ஃபோர்காஸ்ட் பண்ணோம். என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய இமெயில் செயினையும் உங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டையும் வச்சுட்டு நீங்கள் என்ன ப்ரொடக்டிவாக என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து, நீங்கள் பண்ணதில் உள்ள ஸ்ட்ரென்த்து, நீங்கள் பண்ணதில் உள்ள மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சி உங்களோட டிஜிட்டல் ட்வின்னை க்ரியேட் பண்ணிட்டா ஒரு வருஷம் உங்களை சைலண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தது அப்படின்னா, 2வது வருஷம் என்ன பண்ணும், உங்களுக்கு நீங்கள் ஒன்று டைப் பண்ணும்போது சொல்லுவோம், குட் இட் பி லைக் திஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அதை பார்த்து நல்லா இருக்காது அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள்கிட்டேருந்து லேர்ன் பண்ண விஷயம். ஆனால் நீங்கள் அப்பப்போ எல்லா நேரத்துலையும் அதே கவனத்தை நீங்கள் கொண்டு வர முடியாது. ஆனால் இதால் முடியும். அப்போ வந்து உங்கள் ஒர்க்கை கற்றுட்டு உங்களுக்கு டிஜிட்டல் ட்வின்னை க்ரியேட் பண்ணி இன்னொரு 6 மாதம் நீங்களும் அதுவும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்க. முக்கால்வாசி டைம் நீங்கள் ரைட்டு குட்னு சொல்லிட்டே இருப்பீங்க. 6 மாதம் கழித்து அது மிஸ்டேக்கே இல்லாமல் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் எல்லா ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை போச்சு. பிகாஸ் அந்த வேலை போச்சு. உங்களை வேறு இடத்துல ஒர்க் பண்ண விடுவாங்களா இல்லையான்னு தெரியல. இது வந்து மெட்டா வந்து இப்படி மெட்டா எம்ப்ளாயிஸை இப்போ ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னா, மெட்டா எம்ப்ளாயிஸை நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. இதான் இந்த வீக்கோட ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் இஸ் மெட்டா trying to learn the actual activities of the employees so that it can create digital twins for them or to learn the process னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இது ஜாபுக்கு வந்து இது ரொம்ப சிம்பிள். ஏன்னா இந்த அஃப்கோர்ஸ் ஹியூமன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம்னா, என் வேலையை அப்புறம் மிஷின்லாம் பண்ண முடியாது, என் வேலை நிறைய கஷ்டமான வேலையெல்லாம் இருக்குன்னு நம்ம தான் அதான் சொல்லுவோம். ஆனால் இந்த எப்போ வந்து ஒரு மெஷின் வந்து ஒரு 100 பேருடைய ஆக்ஷன் ட்ரேசஸை கண்டுபிடிச்சு அதுலேருந்து அதை ரெடியூஸ் பண்ணி அது எப்போ புரிஞ்சுக்குதோ அப்போ வந்து அது ரொம்ப சர்வசாதாரணமாக அதால் ஆளை ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஜூனியருங்கிற மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் ப்ளஸ் மெட்டாவோடைய ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர், இது ரெண்டுமே வந்து ரொம்ப என்னை பொறுத்தவரையில் எத்திக்கலி பார்டர் லைன் தான். அருமையான விஷயம் நீங்க சொன்னீங்க. சில வாரங்களுக்கு முன்னாலதான் வந்துட்டு சைனா ஒரு டெக்ஸ்டைல் ஃபேக்டரியில வந்துட்டு அவங்களோட ஒர்க்கர்ஸ்க்குலாம் வந்துட்டு சுத்தி தலைக்கு மேல ஒரு கேமரா மாதிரி வச்சுட்டு அவங்க எப்படி ஸ்டிச் பண்றாங்க அப்படின்னு மானிட்டர் பண்ணணும்னு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, பாரு எவ்வளவு இன்ஹியூமனா இருக்காங்க,
சைனா மாதிரி கம்யூனிஸ்ட் நாட்டில் என்னெல்லாம் நடக்குது பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு 2 வாரம் கழிச்சு நீங்க சொன்ன அந்த மெட்டா நியூஸ் வந்தோன்னா பார்த்தோன்னா அதே தான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளும் கம்யூனிஸ்ட் நாடு மாதிரி தான் மாறிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்ன மாதிரி முக்கியமான விஷயமா தான் நினைக்கிறேன். பிக் டெக் நியூஸ்ல நம்ம அந்த ஜாப் லாசஸ் பத்தி பேசிட்டோம். பட் அதே மாதிரி இன்னொன்னு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டிம் குக். இப்ப நீங்க ஆப்பிள் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜாப்ஸ் போன பிறகு டிம் குக் அங்க ஆப்பிள் எடுத்து நடத்திட்டு இருந்தாரு. அவர் கொஞ்சம் ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி ரொம்ப ஒரு மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி இல்லைனா கூட அவர் வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் டெக் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா தி பிக்கெஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரெவென்யூ ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அவர் போட்டு கொடுத்த ஜாப்ஸ் போட்டு கொடுத்த பாதை தான். ஆனா அந்த பாதையில பயணிச்சு அதை விட இது வரைக்கும் வந்து எந்த கம்பெனி ஹிஸ்டரியிலையும் வராத அளவுக்கு பெரும் லாபத்தை ஈட்டு கொடுத்திருக்கார் டிம் குக். ஸோ அதை பத்தி சொல்லுங்க பாஸ்டன் பாலாஜி, நீங்க இல்ல நான் ரவி 2 பேர்ல யாரும் சொல்லலாம். டிம் குக்கோட லெகசி இஸ் கோயிங் டு ரிட்டையர், அடுத்தது ஆளை இது பண்ணிட்டாரு. இதுல முக்கியமான விஷயம் இந்தியர்களுக்கு வந்து என்னன்னா எல்லா டெக் கம்பெனிஸ்லயும் டாப் வந்து எப்பவுமே இந்தியர்கள் யாராச்சும் வருவாங்க, அது மாதிரி யாராச்சும் இந்தியர் தான் வருவா அப்படின்னு நினைச்சாங்க. அவர் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் டிம் குக்கை பத்தி பேசலாம். ரவி உங்களோட கருத்துல சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நான் ஃபாலோ பண்ணல. ஐ திங்க் பாஸ்டன் பாலாஜி நீங்க சொல்லுங்க. டெஃபினட்டா டிம் குக் ஒரு ரிக்கரிங் ரெவென்யூ ஸ்ட்ரீமை உண்டு பண்ணி கொடுத்திருக்கார் ஆப்பிளுக்கு. அவங்களோட ஆப் ஸ்டோர் வந்துட்டு பல்வேறு வசதிகளுக்கு அவங்களோட ஒரு வால்ட் கார்டனா இருந்தாலும் அதன் மூலமா நீ 5 பைசா உனக்கு லாபம் வந்தா அதுல நான் காக்கா கடிக்கை எப்படியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் காக்கா கடி கடிச்சுப்பேன்னு ஸ்பாட்டிஃபைல இருந்து எல்லார் வழியிலையும் கை வச்சு ஒரு பெரிய மாடலை உருவாக்கி அந்த ஈகோ சிஸ்டத்தை வளர்த்து அவங்க மேல இன்னும் எங்க போனாலும் போன வாரம் யுவன் சந்திரசேகரோட இங்க ஒரு லைப்ரரி போயிருந்தோம். அப்போ வந்து அவர் சொன்னார், என்ன எல்லாருமே வெறும் ஆப்பிள் டிவைசஸ் தான் வச்சிருக்காங்க, மினிமம் 3 டிவைஸ் வச்சுட்டு இருக்காங்க. காதுல வச்சுட்டு இருக்கிறது ஏர்பாட், கையில வச்சுட்டு இருக்கிறது போன், யூஸ் பண்றது மேக், அது தவிர ஒரு டேப்லெட் இருந்தா கூட அதுவும் இதாதான் இருக்கு, ஐபேட் மாதிரி தான் இருக்கு. 4-5 டிவைஸ் வச்சுட்டு இருக்காங்க, எல்லாமே ஆப்பிள் தானா, ஒருத்தர் கூட சர்ஃபேஸ், ஒருத்தர் கூட ஆண்ட்ராய்டு டிவைஸ் எல்லாம் வச்சுக்கிறது இல்லையா அப்படின்னாரு. அதாங்க அமெரிக்கா, சின்ன பசங்களை அப்பே பால்யத்திலேயே அவங்களை கொண்டு போய் ஆப்பிளுக்கு தாரவாத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை தொடர்ச்சியா ஒரு 20-25 ஆண்டுகளாக அவர் இது பண்றதுங்கிறது இது இல்ல. அடுத்து வர வரைக்கும் ரொம்ப கஷ்டகாலம் தான் சொல்லணும். ஏஜென்ட்டுகளின் காலகட்டம். ஏஜென்ட்டுகள் வந்துட்டு அவர் சொன்னபடி ஏஜென்சி கூகுள் எல்லாம் பெரிய அளவுல கூகுள் நெக்ஸ்ட்ல நம்ம பார்த்தோம். அவங்களே நீங்க ஏஜென்டா இருந்தா என்கிட்ட வாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஏஜென்ட்டுக்கு காரியத்தை சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைக்ரோசாஃப்டும் கூகுள் நெக்ஸ்டும் அப்படி வந்துட்டு இருக்காங்க, கூகுளும். ஸோ அப்கோர்ஸ் AWS 3 பேருமே இதுல பெரிய வித்தகர்கள். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆமா கண்டிப்பா. நீங்க சொன்னது ஜான் டர்னர்ஸ் அப்படிங்கிறது தான் அடுத்த ஆப்பிள் சிஇஓ வரப்போறாரு. இப்ப இவர் வந்து போர்ட்ல கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காரு டிம் குக் வந்து. பட் ஆனா ஜான் டர்னர்ஸ் வந்து அவர் வந்து புதுசுல ஆப்பிள்ல கிட்டத்தட்ட 25 வருஷமா அவரும் ஆப்பிள் இருந்திருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா டிம் குக் வந்து அவ்வளவு ஒன்றும் டெக்னாலஜிஸ்டா அறியப்பட்டதில்லை. அவர் வந்து ஒரு அளவுக்கு மார்க்கெட்டிங் ஜீனியஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா இங்க ஒரு அதுல இருந்து ஒரு சின்ன டிவியேஷன் பார்த்தீங்கன்னா ஜான் டர்னர்ஸ் வந்து இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. ஏன்னா அவர் கம்ப்ளீட் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு. இது வரைக்கும் வந்த ஆப்பிளோட மேஜர் லான்ச்சஸ்லாம் இவரும் பங்கேற்றிருக்காரு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டிம் குக் வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் ஆகட்டும், ஆப்பிள் வாட்ச் ஆகட்டும், ஆப்பிள் பே ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய இன்ட்ரோடக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஏர்பாட்ஸ் எல்லாம் அடுத்த வருஷம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல எல்லாத்துலயும் வந்துட்டு ஹார்ட்வேர் இன்ஜினியரிங்ஸ் இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணது ஜான் டர்னர்ஸ் தான். ஸோ அதனால அவர் ஒரு நல்ல சக்சஸர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து ரொம்ப வந்து புதுசா வந்து இருக்கல. அதாவது இந்த மாதிரி சமயத்துல டிம் குக்கோட லெகசின்னு பாத்தீங்கன்னா ஒரு $300 பில்லியன் இருந்த ஒரு ஆப்பிள் கம்பெனி இன்னைக்கு வந்து 4 ட்ரில்லியன் பண்ணியிருக்காரு. எவ்வளவு மடங்குன்னு கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வந்து அபார வளர்ச்சி. அதாவது இந்த மாதிரி ஒரு கம்பெனி 300 பில்லியன்ல சின்ன கம்பெனிஸ் வந்து பெருசா வளர்க்கறது, ஒரு ஸ்மால் கம்பெனில இருந்து மீடியம் சைஸ் போறது ஓகே, மீடியம்ல இருந்து லார்ஜும் வருது ஓகே, லார்ஜ்ல இருந்து வெரி லார்ஜ் போறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். $1 பில்லியன் கம்பெனியை உயர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால டிம் குக் வில் பி மிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டீவ் ஜாபோட லெகசிக்கு மேலேயே போயிட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதை பத்தி பேசிட்டு அடுத்தது நம்ம அடுத்த செக்ஷன் போகலாம். அடுத்த செக்ஷன்ஸ் வந்துட்டு சயின்ஸ் பிரேக் த்ரூஸ். ரவி, நீங்க வந்து சோனி அவங்களோட ரோபோட்ஸ் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி பகிர்ந்துருந்தீங்க. இந்த டேபிள் டென்னிஸ்ல வந்து ரோபோட்ஸ்லாம் எப்படி கலக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
எவ்வளோ நேரம் டைம் இருக்குன்னு தெரியல தினேஷ். நீங்க பேசுறதுக்கு டைம் இருக்கு. அதாவது சோனி என்ன பண்ணியிருக்காங்க, ஏஸ் அப்படின்னு ஏஸ்னு ஒரு ரோபோ பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா டேபிள் டென்னிஸ் கேமில் ரியல் பிளேயர்ஸை வின் பண்ணுது. அது ஏன் பெரிய விஷயம் அப்படின்னா, இப்போது செஸ்ஸில் பெரிய இது விடாதுன்னா மூவ்மெண்ட்டு. ஃபிசிக்கல் ரியல் வேர்ல்டில் ஒருத்தன் பந்தை அடிக்கும்போது அவன் எங்கேருந்து வருது, அந்த பந்து எங்கே வருதுங்கிறத கவனித்து அந்த இடத்துக்கு மூவ் பண்ணி அடிக்கணும். அப்போ ஃபிசிக்கல் வேர்ல்டு ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ், அட்வர்சரியல் அவன் வேணும்ன்ட்டே நீ எங்கே அடிக்க முடியாதோ அங்கே தான் போடுவான். ஸோ ஃபாஸ்ட் ரியல் வேர்ல்டு அட்வர்சரியல் வேர்ல்டில் இது வந்து வின் பண்ணியிருக்கு. அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போது விஷன் சென்சார்னு சொல்லுவோம். இப்போ ஒரு காட்சியை காமிக்கிறதுக்கு விஷன் சென்சார் அது நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஆனால் ஈவெண்ட் பேஸ்ட் விஷன் சென்சார் பந்தை மட்டும் பார்க்கணும், ட்ராக்கிங் த பால், அதோடைய ஸ்பீடை பார்க்கணும், அந்த பந்து வந்து சுழண்டுட்டே வருதான்னு பார்க்கணும். உதாரணமாக இந்த என்ன கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா, அதுக்கு சொல்லிக் கொடுக்கல, அது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. செஞ்சு பார்த்து ட்ரெயின் பண்ணுறது. அது என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா, பந்தோடைய சுழற்சியை எப்படி வந்து விஷன்லேருந்து கண்டுபிடிக்கிறதுனா, அந்த பாலில் லோகோ இருக்கும் பாருங்க, அந்த பாலில் வந்து ஒரு லோகோ பிரிண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதோடைய மூமெண்ட்டை வச்சு அது இந்த பக்கம் சுழலுதா இந்த பக்கம் சுழலுதா என்ன ஸ்பீடில் சுழலுதுங்கிறத எஸ்டிமேட் பண்ண அது தானாகவே கற்றுட்ருக்கு. ஸோ இது பேசிக்காக சில பேர் சொன்னோம், என்னையா டேபிள் டென்னிஸ் விளையாடுறதுக்கு போய் ரோபோ பண்ணி பணத்தை வேஸ்ட் பண்ணுறியா, பணக்காரங்க விளையாட்டு மாதிரி இருக்குன்னு. அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை அப்படி கிடையாது, இதை செய்யறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டோமோ அந்த ரொபாட்டிக்ஸ், அந்த மேனுஃபேக்சரிங் டெக்னிக்ஸ் அண்டு அதெல்லாம் வந்து ரொபாட்டிக்ஸ் மேனுஃபேக்சரிங் டிஃபென்ஸுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சோனி வந்து பெருமையாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அருமை சூப்பரான நியூஸ். நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம டேபிள் டென்னிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு நுட்பமான விளையாட்டு. நீங்க வந்து செஸ் மாதிரி மூளைக்கான விளையாட்டுல பிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் ரெஃப்ளெக்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும். அந்த ரெஃப்ளெக்ஸை பார்த்துட்டு அந்த ஸ்பின் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கால்குலேட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்றது அப்படிங்கிறது ரோபோட்டிக்ஸ்ல இது வந்து சாட் ஜிபிடி மூவ்மெண்ட் அப்படின்னு கூட சோனி பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு. ரோபோட்டிக்ஸுக்கு சாட் ஜிபிடி மூவ்மெண்ட் கரெக்ட். நீங்க சொன்னீங்க. கண்டிப்பா ஒரு நுணுக்கமான விஷயம் என்னன்னா, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இந்த டெக்னிக் ஆக்சுவலாக கண்டுபிடிச்சது கிட்டத்தட்ட கண்ட்ரோல் சிஸ்டம்ல கண்டுபிடிச்சாங்க. அதாவது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி, 100 இல்லை 75 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. 1960s லேட் 70s கூட வச்சுக்கலாம், 70 கூட வேணாம். லேட் 70s வந்து இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னா என்னென்னா, இப்படி நகர்த்தி பார்க்குறது ஒர்க் ஆகலையா, கொஞ்சம் நகர்த்து ஒர்க் ஆச்சுன்னா முன்னாடி போ, இப்படி தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கோட அல்காரிதம். செஞ்சு பார்த்து ஆக்ஷனை டியூன் பண்ணிக்கிறது. அதை வச்சு இவங்க வந்து பந்து வர்றதை ஜட்ஜ் பண்ணுறது, அதை அடிக்கிறதுக்கு எந்த ஆங்கிளில் அடிக்கணும், எவ்வளோ ஃபோர்ஸில் அடிக்கணும், எந்த இடத்துலேருந்து அடிக்கணும், இது மூணையும் ஜட்ஜ் பண்ணி பந்தை மீட் பண்ணி, பந்தை இங்கே மீட் பண்ணியும் அடிக்கலாம், பின்னாடி கொஞ்சம் வர வச்சும் அடிக்கலாம். இதெல்லாம் ஹியூமன்ஸ் ஜட்ஜ் பண்ணுறோம். நம்மலாம் வந்து நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வந்து தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி குட் அட் திஸ். அதை வந்து மெஷினில் பண்ணுறது வந்து பெரிய பிரேக் த்ரூ ஆக்சுவலாக. இன்னொரு விஷயம் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க வந்துட்டு இந்த ட்ரக் டிஸ்கவரியில வந்துட்டு நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஒரு அருமையான யூஸ் கேஸ். அதாவது கூகுள் வந்து டீப் மைண்ட் அப்படின்னு கம்பெனி வாங்கியிருக்காங்க. அந்த டீப் மைண்ட்ல இருந்து ஸ்பின் ஆஃப் ஆன ஒரு கம்பெனி வந்துட்டு புதுசா வந்து ஐசோமார்பிக் ட்ரக்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் நோபல் பிரைஸ் வாங்கின நோபல் லாரேட்ஸ் அவங்க கண்டுபிடிச்ச அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது அந்த பிரேக் த்ரூ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுவும் நல்ல பிரேக் த்ரூ. அதாவது டீப் மைண்டுங்கிற முன்னாடி பேசியிருக்கோம், டெமிஸ் ஹசாபிஸ்னு ஒரு ஆள். அந்த அவர் பையனாக இருக்கும்போது செஸ்ஸில் பெரிய கில்லாடியாக இருந்தார். அவர் வந்து யூகேக்காரர் அந்த பையன். அவர் வந்துட்டு இப்போ பையன் கிடையாது, இப்போ 40 வயசு அவருக்கு, 40-45 வயசு. அவர் வந்து செஸ் விளையாடிட்டே இருக்கும்போது செஸ் விளையாடுறதுக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதி, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கேம்ஸ் எழுதி கேம் கம்பெனி ஆரம்பித்து அதில் பணம் பண்ணி, அப்புறம் வந்து அவருக்கு செஸ்ஸில் போய் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரெயின் சயின்ஸை படித்து ஏஐயை பற்றி படித்து அவர் டபுள் பிஹெச்டி வாங்கி MITலையும் ஆக்ஸ்ஃபோர்ட் கேம்பிரிட்ஜ்லேயும் PhD வாங்கி he started a company called DeepMind. இந்த DeepMind கம்பெனியை கூகுள் வந்து $400 மில்லியன் கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி வாங்கிட்டாங்க. அந்த கம்பெனி தான் ஜெமினியை தயார் பண்ணுது. இன்ஃபேக்ட் கூகுளோடைய மெயின் கூகுள் பிரெயின் வந்து கண்டுபிடிக்கல. இந்த DeepMind கம்பெனி நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங்
இந்த புரோட்டீன் எப்படி ஃபோல்ட் ஆகுதுங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது இது வரைக்கும். ஆனால் எப்படி ஃபோல்ட் ஆகும்னு கண்டுபிடிக்கிறதுக்கான அல்காரிதம்ஸ் இவங்க டெவலப் பண்ணி, நியூரல் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதுக்கு தான் அவங்களுக்கு 2 வருஷம் முன்னாடியோ ஒரு லாஸ்ட் இயரோ நோபல் ப்ரைஸ் கிடச்சிது. ஏன்னா வந்து அந்த கெமிஸ்ட்ரி சால்வ் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை கம்ப்யூட்டிங் சயின்ஸை வச்சு சால்வ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் நோபல் ப்ரைஸ் கிடச்சிது. இவர் 16 வயசு இருக்கும்போது நோட் புக்கில் எழுதுவாராம், நான் நோபல் ப்ரைஸ் வாங்குவேன்னு. அந்த அளவுக்கு ஒரு ஃபோக்கஸ்டான பர்சன். ஹி ஹஸ் அச்சீவ்ட் இட் நவ். அவர் என்ன பண்ணாங்கன்னா, ப்ரோட்டீன் எப்படி ஃபோல்ட் ஆகுதுங்கிறது ஒரு பக்கம், ஆனால் இந்த ப்ரோட்டீன்ஸ் ஒன்று சேரும்போது தான் மெடிசின்ஸ் கிரியேட் ஆகுது. இப்போ ஒரு ட்ரக் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், யூஸ்வலாக இப்போ ஹீமோக்ளோபின் எப்படி ஒர்க் ஆகுது ஹியூமன் பாடியில் அப்படின்னு சொன்னால், ஒரு குடுவை மாதிரி ஒரு செல் இருக்குது, அதில் வந்து சுகரை போட்டு பாடி வேறு இடத்துக்கு அனுப்புது. அப்போ அது சுகரை போடணுன்னா அது திறக்கணும் குடுவை, அது ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டீனோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது திறக்கும், அதுக்குள்ளே சுகர் டெபாசிட் ஆனோன்னு மூடிடும். அது எங்கே தேவையோ அங்கே சுகர் கம்மியாக இருக்கிற இடத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக திறந்து அதை ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த ப்ரோட்டீன்கிறது வந்து ஒரு சின்ன மோட்டார், ஒவ்வொரு ப்ரோட்டீனும் ஒரு சின்ன மோட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ப்ரோட்டீன் எப்படி ஃபோல்ட் ஆகும்னு சொன்னால் பத்தாது, எந்த ப்ரோட்டீனோட இணையும் போது என்ன ட்ரக் எஃபெக்ட் வரும் அப்படிங்கிறது தான் இந்த ஐசோமெட்மார்பிக் லேப் வந்து கண்டுபிடிச்சு, அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை இப்போ வந்து இந்த எலி நோவார்டிஸ்ங்கிறவங்கலாம் ஆக்சுவலாக ட்ரக்கை செஞ்சு பார்த்து ட்ரையல் ரன் கொடுத்து பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் மெஷின்லேயே பண்ணிவிட்டு வெரி ஸ்மால் சப்செட்டை உங்களுக்கு ட்ரையலுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த ஐசோமார்பிக் லேப் வந்து எலி நோவார்டிஸ் இவங்களோட எல்லாம் பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு அவங்க ட்ரக்கை வந்து டைரெக்டாக பண்ணால், இதில் என்னென்னா ஒவ்வொரு ட்ரக்குக்கும் $1 பில்லியன் செலவு பண்ணி தான் ஒரு ட்ரக்கே கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ ஒசம்பிக்னு ஒரு ட்ரக் இருக்குது, அது எத்தனையோ $1 பில்லியன் பணம் பண்ணுது இன்றைக்கி, ஆனால் அது $1 பில்லியன் செலவு பண்ணி தான் அந்த ட்ரக்கே தயார் பண்ணியிருக்காங்க ஒரு காலத்தில். இது ரொம்ப கட் டவுன் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய பிரேக் த்ரூ. அதே மாதிரி ரொம்ப அருமையா விளக்குனீங்க அந்த ஆல்பா ஃபோல்டு பத்தி, அந்த இது ப்ரோட்டீன் ஃபோல்டிங் பத்தி விளக்குனீங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு மெடிக்கல் பிரேக் த்ரூன்னு பார்த்தீங்கன்னா அல்சைமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம கேன்சர் மாதிரி இந்தியாவில் வந்து அதை பத்தி தெளிவு அதிகமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ஏஐ யூஸ் பண்ணிட்டு அதுக்கான காரணங்கள் என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சிம்டம்ஸ் தெரியும், பட் அந்த காரணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்கள பொறுத்தளவு வந்து இந்த அப்பெண்டிசைட்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணா, அந்த அப்பெண்டிசைட்டிஸ் ரிமூவ் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து அதிகமான இந்த மாதிரி அல்சைமர் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர வந்துட்டு என்னன்னா, டயட்ரி பேட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணியிருக்கு. அதாவது நீங்க என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து அல்சைமர்ஸ் வர போயிருக்கும்னு சொல்லிட்டு, அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு அதிகமான பால், பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் சாப்பிட்றவங்க, அப்புறம் ஒமேகா 3 அதிகமாக எடுத்திருக்கவங்க, அதாவது நல்ல குட் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒமேகா ஃபேட்ஸ், மீன் மாத்திரைகள் அதுல இருந்து எடுத்துருவாங்க, அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அல்சைமர் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்துட்டு நம்ம இந்த டயக்னோஸ் இதுல பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாலாம் ரிசர்ச் பண்றதுக்கு வந்து பல வருடங்கள் ஆகும், பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதையும் வந்துட்டு அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இது வந்து கூடிய சீக்கிரமே வந்து ஸ்கிரீனிங்ல, அதாவது நம்ம பொதுமக்கள் கன்சியூமர்ஸ் யூஸ் பண்ண மாதிரி ஸ்கிரீனிங்ல, அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் பகிருங்க, அல்சைமர்ல எப்படி அதை பண்ணாங்க அப்படின்ட்டு. நான் ரொம்ப டீட்டெயில் அதில் போய் இறங்கி படிக்கலை, பட் அவங்க சொன்னதில் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஏன் அப்பெண்டிக்ஸை ரிமூவ் பண்ணால் இதுனா, அப்பெண்டிக்ஸில் வந்து கட் பாக்டீரியா, நல்ல பாக்டீரியாக்களும் இருக்கும். அப்பெண்டிக்ஸ் எப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்களோ அப்போ அது. ஆனால் என்ன இதில் வித்தியாசம் என்ன அப்படின்னா, 10,000 பேர்கிட்ட கலெக்ட் பண்ண டேட்டா 120 ஃபேக்டர் இருக்குது. இதை 120ஐயும் யூஸ்வலாக வந்து கவனித்து பார்த்தா இதுவாக இருக்குமோ இல்லை அதுவாக இருக்குமோ அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணமாக ஒரு நம்ம எப்படி ரீசன் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 100 பேஷண்ட் வராங்க, அந்த 100 பேஷண்ட்டுக்கு 5 ஃபேக்டர் 6 ஃபேக்டர் நம்ம காரணியாக வச்சு தேடிட்டு இருப்போம். அப்போ ரொம்ப மனக்கணக்கிலே வந்து டாக்டர்ஸ் கண்டுபிடிப்பாங்க, ஒரு ஹைபோதசிஸ் சொல்லுவாங்க, இதனால இருக்கும்னு நினைக்கிறேன்னு. ஆனால் அதே மாதிரி அப்போ அந்த பேஷண்ட்டுக்கும் இது வந்திருக்கணுமே, அது வரலையே, இது பேர் கான்ட்ரா பாசிட்டிவ்னு பேர். அதாவது எதனால் எது நிகழ்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு, அது இருக்கும்போது யாருக்கெல்லாம் என்ன விளைவு வந்தது, அது இல்லாத போது என்ன விளைவு வந்தது, அது இருக்கும்போது என்ன விளைவு வராமல் இருக்கிறது, அது இருக்கும்போது என்ன விளைவு இல்லாத போது என்ன விளைவு இல்லாமல் இருக்கிறதுங்கிற 4 கேட்டகரியில் பாக்ஸ் போட்டு, அது இருக்கு விளைவு இல்லை, இருக்கு விளைவு இருக்கு, இல்லை விளைவு இருக்கு. மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறேன், கொஞ்சம் சாரி எல்லாரும். மெயினாக வந்து ஒரு சின்ன குவாட்ரண்ட் 4 குவாட்ரண்ட்ஸ் போட்டு அதில் எத்தனை பக்கெட் போட்டதுனால உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது காரணியா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அதாவது எது இருப்பதனால் ஒன்று விளைகிறதோ, எது இல்லாமல் ஒன்று விளையாதோ அதுவே அதற்கு காரணின்னு இது லாஜிக்கில் தர்க்கத்தில் சொல்கிறது தான் இது. அதை வந்து 120 காரணி 10,000 பேருக்கு வந்து மனிதனால் பண்ண முடியாது.
அப்போ அதை தேடி கண்டுபிடிச்சு இந்த சிட்னி யூனிவர்சிட்டியும் ஹார்வர்டும் சேர்ந்து பண்ண இந்த சோதனையில் அது கண்டுபிடிச்சு அதை எடுத்து சொல்லி அதை அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஆமாம் கரெக்ட் சொல்லுது. அப்பெண்டிசிஸ் எடுத்ததுக்கு அப்பெண்டிஸ் எடுத்தால் நல்லதுன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம், இப்படி ஒன்று இருக்கான்னு சொல்லி அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. அதனால் இது வெரி நைஸ் வே ஆஃப் இந்த ஒரு ரிசல்ட் மட்டும் இல்லை, இந்த மாதிரி மருத்துவத்துறையில் புது ஆராய்ச்சிகளை செய்யக்கூடிய கேப்பபிலிட்டி ஏஐகிட்ட இருக்குங்கிறதையும் இது காமிக்குது. கண்டிப்பா. நீ கட் ஹெல்த் அப்படின்னு சொன்னே எனக்கு வந்து இந்த இன்ஃபுளுசர் டாக்டர் இருக்காரு ஐஜில, பால் மாணிக்கம், அவர் அடிக்கடி சொல்லுவாரு கட் இஸ் த பிரெயின் நியூ பிரெயின் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கட் ஹெல்த்தை பத்தி நம்ம பேசிட்டு இருப்பாரு. நீங்க சொல்றது இது இருக்கு. ஸோ வித் தட் செட் அருமையான நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு நான் சும்மா சம்மரைஸ் மாதிரி பண்ணிடுறேன் நம்ம என்னென்ன பேசணும் அப்படின்றது. நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்டியர் மாடல்ஸ் பத்தி ஆரம்பிச்சோம். அதுல வந்து GPT 5.5.5 இருந்து ஜெமினி நெக்ஸ்ட்ல என்னென்ன கவரேஜ் ஆச்சு அப்படின்றத பத்தி பேசணும். அதுக்கப்புறம் டீப் சீக் அதை பத்தி பேசணும். அங்கிருந்து மெத்தாஸ் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு, ஏன்னா மித்தாஸ் நிறைய நம்ம வி ஆர் நாட் அந்த அளவுக்கு நம்ம வளரல, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இந்த இன்டர்நெட் டெத் ஆஃப் இன்டர்நெட் அப்படிங்கிற பத்தி வந்து நீங்க சொன்ன ரஃபி கிரிகோரியனோட ஆர்டிகிள முன்வைத்து பேசணும். அது தவிர அப்புறம் வந்துட்டு வால் ஸ்ட்ரீட் ஆகட்டும், இல்ல இந்த ஹைடெக் கம்பெனிஸ் ஆகட்டும், அதுக்கு நடக்கிற லே ஆஃப்ஸ், அதை குறித்து நடக்கக்கூடிய சமூக மாற்றங்கள், பயங்கள், அதை பத்தி பேசணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுல சில எத்திக்கல் இஷ்யூஸ், எப்படி வந்து நம்மளே மெஷர் பண்றாங்க, நம்மளை எப்படி கண்காணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வந்து பல சினிமாக்கள் பார்த்த மாதிரி நம்ம எல்லாமே கவனிக்கப்படுறோமோ அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனோம்னா நம்மளோட கீ ஸ்ட்ரோக்ல இருந்து நம்ம என்ன பார்வையிடுறோம், எதை பத்தி கவனிக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்னைக்கு கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கிருந்து நம்ம பிக் கம்பெனிஸ் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தொட்டு பேசணும். அங்கிருந்து சயின்ஸ் பிரேக் த்ரூல வந்து நீங்க வந்து பிரிட்டி மச் அருமையான அந்த ரோபோட்டிக் டேபிள் டென்னிஸ் ஆகட்டும், அப்புறம் இந்த ட்ரக் டிஸ்கவரி ஆகட்டும், அதுல இருந்து அப்புறம் இந்த சிம்டம் அல்சைமர் பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். ஸோ என்ன பொறுத்தவரை இது வெல் ரவுண்டட் ஏஐ திஸ் வீக் தான் நினைக்கிறேன். பட் நம்ம முடிக்கிறதுக்கு முன்னால எனி லாஸ்ட் வேர்ட்ஸ் பாபா அண்ட் ரவி சொல்லுங்க. பாபா நீங்க சொல்லுங்க. இது அப்பப்போ நம்ம ரெகுலரா பண்ணோம். அண்ட் தேங்க்யூ ரவி. அது பேர் என்ன, டக்குன்னு ரெடியா வந்ததுக்கு அண்ட் ஃபுல்லா ப்ரிப்பேர்டா எங்களை எப்பவுமே டோஸ்ட்ல வச்சுருக்கிறதுக்கு. அண்ட் மொத்தமா நான் எப்பவுமே உங்ககிட்ட மிகவும் ஆர்வமா எதிர்பார்க்கறது, நூலிழையா நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க மொத்தமா ஒரு டேபிஸ்ட்ரி, மொத்தமா ஒரு கம்பளம் விரிப்பீங்க, இதுதான்டா இதுங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்க விரிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மிக்க நன்றி. இன்னும் பல அறிவிப்புகள் இருந்தன, நான் ஒரு 2-3 வச்சிருந்தேன், அதெல்லாம் தேவையில்ல. ஓப்பன் கிளா வந்தது, அதெல்லாம் நீங்க என்ன சொல்லிட்டீங்க, அதெல்லாம் கிளாடே பண்ணுதேப்பா. இப்போ ஓப்பன் கிளால இன்னும் இருக்கியா நீ இன்னும் கரையேறலையா அப்படின்ட்டீங்க. அந்த மாதிரி அப்புறம் LLMBக்கு நம்ம ஆண்ட்ரூ கல்பாத்தி ஏதோ ஒண்ணு போட்டா நீங்க அதையும் கிளாடே பார்த்துக்கும்பா அப்படிம்பீங்க நீங்க. பட் எனிவே ஓவர் டு யூ ரவி. ரொம்ப நல்லது. உங்கள் கைண்ட் வேர்ட்ஸுக்கு ரொம்ப பாராட்டுரைகள் நிறைய சொல்கிறீங்க. அப்படி கிடையாது, நான் நிறைய கற்றுக்கிறேன் இந்த குரூப்பில் வர்றதுனால. ரொம்ப நன்றி. நான் வழக்கம் போல் பார்வையாளர்களுக்கு கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம், நீங்கள் இதை பார்த்து இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கட்டாயமாக கீழே போய் இதில் நீங்கள் கேட்டது ஒரு 1 லைன், எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்தது, இது எனக்கு ரொம்ப ஆச்சரியகரமாக இருந்ததுன்னு இங்கிலீஷ்லையோ தமிழ்லையோ ஒரு 1 லைன் டைப் பண்ணுங்கள். எவ்ரி டைம் ஒவ்வொரு கமெண்ட்டு நீங்கள் போடும்போதும் யூடியூப் வந்து ஒரு நல்ல வாசகர் இது உண்மையாகவே கேட்டு பாராட்டியிருக்கான்னு சொல்லிட்டு இன்னொரு 100 பேருக்கு கொண்டு போய் காமிக்கும். அதனால் கட்டாயமாக நீங்கள் எங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக, சொல்வனம் சேனலுக்கு நன்றி சொல்லும் விதமாக, இன்னும் பிறருக்கு இது சென்று பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தயவு செஞ்சு 2 விஷயம் பண்ணுங்கள். ஒரு கமெண்ட் போடுங்க, ஏதாவது ஒரு 3 பேருக்கு இந்த லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஏன்னா ரொம்ப முக்கியம் இது. ஏன்னா வந்து அறிவு தான், அதுவும் செயற்கை அறிவு வந்து மேலோங்க போகும் நேரத்தில் மனிதனுடைய அறிவு மேலோங்கணும். அப்போ எல்லாருக்கும் இது என்னன்னு தெரியணும், இது எப்படிப்பட்டதுன்னு தெரியணும், இதோட லிமிட்டேஷன் தெரியணும், இதோட ஸ்ட்ரென்த் தெரியணும், இதோட ரிஸ்க்கு தெரியணும், இதில் ரிவார்டு தெரியணும். அதனால் அதை பரப்ப வேண்டியது உங்களுடைய வேலை தான். இதை கிரியேட் பண்ணுறதுக்கு தினேஷும் பாஸ்டன் பாலாஜியும் எவ்வளவு கடுமையான உழைப்பு உழைக்கிறாங்க. எத்தனை பேரை பார்த்து கேட்டு ரெக்கார்ட் பண்ணி டெய்லி ஒரு ரெக்கார்டிங், 2 நாளைக்கு ஒரு ரெக்கார்டிங் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் எடிட்டிங் பண்ணி, அது கஷ்டப்பட்டு அதுக்கு பேக்எண்ட் உங்கள் உழைப்பு வந்து என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. பாஸ்டன் பாலா வந்து பேக்ரவுண்டில் எப்படி இதுக்கு ஆள் சேர்த்து பொருள் சேர்த்து அதற்கான விஷயங்களை சேகரிக்கிறார். தினேஷ் வந்து அந்த இன்டர்வியூவை 2 பேரும் இதை ரன் பண்ணுறாங்க. தினேஷ் அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி அந்த பிக்சர்ஸை க்ரியேட் பண்ணி 2 பேரும் ரிசர்ச் பண்ணி அதை போட்டு அதை விடாப்பிடியாக பேக் டு பேக் புஷ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல,
இது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கும் மேலாக 1.5 வருஷத்துக்கும் மேலாக ஸ்பீடு குறையாத எனர்ஜியோடு இது நடந்துட்டுருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவங்களுக்கு இதை ஊக்குவிச்சு இதை இப்போ நம்ம சேனலில் கேட்ட விஷயங்களை வச்சு கூட சில பேர் வெளியில் பேசிடுறாங்க, இது சொல்லாமல் கூட, இங்கே தான் கற்றுக்கிட்டோன்னு சொல்லாமல். அது நமக்கு முக்கியம் இல்லை, அது ரொம்ப பெருமையாக இருக்குது நமக்கு. ஏன்னா இதனால் நீங்கள் நிறைய பேர்களுக்கு இதை கொண்டு போய் செலுத்தணும். அதனால் அது வாசகர்களாக நீங்கள் தான் செய்ய முடியும். அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு 3 பேருக்கு 5 பேருக்காவது இந்த லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஒரு 2 கமெண்ட்டை கீழே போடுங்க. நன்றி, வணக்கம். அருமை, மிக்க நன்றி ரவி. நாங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டீங்க. நீங்கள் சொன்ன பாஸ்டன் பாலாஜி இதுக்கு பின்னால் பண்ணக்கூடிய உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. அவருக்கு நான் வந்து அதிகமாக தேங்க் பண்ணதில்லை நண்பர்கள் அப்படிங்கிறதுனால, பட் அவரும் பயங்கர வலிக்கிறார். நீங்களும் வந்து கூப்பிட்ட குரலுக்கு வர்றீங்க. இதற்கான ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் நீங்கள் தயாரித்து கொடுத்த வேகமாகட்டும், அதில் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்து சொல்லிட்டு என்னென்ன பேசணும், இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பா நான் இன்னொரு 30 செகண்ட் எடுத்துக்கிறேன். நம்ம இங்க வந்து ஒரு 10 விஷயம் தான் பேசுறோம்னா 10 விஷயம் இல்ல, அதுக்காக டிஸ்டில் பண்ற ஒரு 50 விஷயம் எடுத்துக்கிறோம். அதுல வந்து நம்ம இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வாசலுக்கு முக்கியம் இல்லை, இதெல்லாம் வாசலுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கே வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்தாலே உங்களுக்கு அதுக்கே ஒரு தொகை நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கு. அது முடிச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணிட்டு அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு எல்லாம் பண்ணிட்டு வரோம். ஸோ கண்டிப்பா வந்துட்டு நீங்க உங்களை மாதிரி ஆட்கள், உங்களோட எக்ஸ்பர்ட்ஸோட ஞானம் இதுல கண்டிப்பா தேவை. அதுல உங்களோட ஹெல்ப் ரொம்ப நன்றி. ஸோ வித் தட் செட், சொல்வரம் வினாவனத்துல வந்துட்டு ரவி சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு அனுப்புங்க. ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்காம இருந்துச்சுன்னா இல்லை ரொம்ப ஹை இருந்துச்சு அதையும் சொல்லுங்க. இப்போ நம்ம மகேஷ்குமார் கூட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். அவர் நம்மளோட வாசகராக இருந்து நம்மளோட ப்ரெசென்டராக வந்துடலாம். அந்த மாதிரி நிறைய பேர் நாங்கள் வரவேற்கிறோம். ரவி மாதிரி ஒரு ஆள்கிட்ட வந்து நீங்கள் கற்றுக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிற மாதிரி, பக்கத்தில் இருக்கிற மாதிரி. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து நீங்கள் வந்து வேலைக்கு ஆள் பிடிக்க ஆள் சேர்க்குறீங்க அப்படின்னா, ஆமாம் ஆள் தான் சேர்க்குறோம், நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற நல்ல விஷயத்துக்காக தான் ஆள் சேர்க்குறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. வித் தட் செட், மிக்க நன்றி. சொல்வரம் வினாவனம் அடுத்த எபிசோட்ல திருப்பி சந்திக்கலாம்.